So much for joining the session. Today is day 30. Today is the last day of the session. I welcome you for all this event. Welcome, Albert welcome, Prabha welcome, Green Focus welcome, Knife welcome, Deepa welcome, and Premalada welcome. So this is the last day of the series. Okay. Firstly, I would like to congratulate இது வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு 30 நாள் வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா first I'll give overview, நம்ம என்னென்ன கவர் பண்ணோம் அப்படின்றத நான் ஓவர்வியூ கொடுத்துட்றேன். ஓகே, அண்ட் தென் வில் கோ ஃபார் தி மைண்ட் செட். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு பிகம் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா வாட் ஆர் த ரூல்ஸ் யூ ஹேவ் டு ஃபாலோ இன் பிஸ்னஸ். ஓகே, ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனலி டுடே இன்னைக்கு வில் பி இஷ்யூங் தி சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் யூ. ஓகே, ப்ராபப்ளி வித்தின் மதியம் ஒரு 12 மணிக்குள்ளே உங்களுக்கு சர்டிஃபிகேட் உங்களுக்கு இமெயிலில் வந்துடும். ஓகே, எங்கே போய் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த சீரீஸில் பிஃபோர் ஐ ப்ரொசீட் ஐ வுட் லைக் டு கன்ஃபார்ம் இஃப் ஐ எம் ஆடிபிள், ஜஸ்ட் டைப் ஆடிபிள் ஆன் த சேட் பாக்ஸ். இஃப் மை வாய்ஸ் இஸ் கிளியர், வாய்ஸ் கிளியர், ஸ்க்ரீன் கிளியர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓகே, என்னோட வாய்ஸ் ஆடிபிளாக இருந்துச்சுன்னா ஆடிபிள் டைப் பண்ணுங்கள். கணேஷ்குமார் வெல்கம், குட் மார்னிங். ஓகே, ஸ்க்ரீன் கிளியர் இருந்தால் ஸ்க்ரீன் கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூர் சேட். ஓகே, ஓகே, உலகநாதன் வெல்கம், குட் மார்னிங். ஓகே, ஓகே, ஸ்க்ரீன் கிளியர் இருந்தால் ஸ்க்ரீன் கிளியர்னு டைப் பண்ணுங்கள். வாய்ஸ் கிளியர் இருந்தால் வாய்ஸ் கிளியர் டைப் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ ஃபார் த செஷன் டுடே. ஓகே, பிரபா, தேங்க்யூ. ஸோ நம்ம இது வரைக்கும் ஆக்சுவலாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டே 1லேருந்து இன்ட்ரோடக்ஷன் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஆட்டோமேஷன் பார்த்தோம். டே 2லேருந்து டே 5 ஃபுல்லாக டிராஃபிக் மாஸ்டரி பார்த்தோம். ஓகே, ஹவு டு பிரிங் டிராஃபிக், என்னென்ன வழியில் நீங்கள் லீட் ஜென்ரேட் பண்ணலாம் உங்கள் பிஸ்னஸ்ன்றதை பார்த்தோம். யூடியூப்லேருந்து எப்படி லீட் ஜென்ரேட் பண்ணுறது, இன்ஃப்ளூயன்சர்ஸ்லேருந்து எப்படி லீட் ஜென்ரேட் பண்ணுறது, லிங்க்டின் ஆர்கானிக்லேருந்து எப்படி லீட் ஜென்ரேட் பண்ணுறது, யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்லேருந்து எப்படி லீட் ஜென்ரேட் பண்ணுறது, சோலோ ஆட்ஸ்னால் என்ன, மற்ற வெப்சைட்ஸ்லேருந்து எப்படி நீங்கள் லீட் ஜென்ரேட் பண்ணுறது, உங்களோட வெப்சைட்டில் எப்படி லீட் ஜென்ரேட் பண்ணுறது, எல்லாமே நம்ம டே 2லேருந்து டே 5 ஃபனல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபனல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோர்ஸஸ், ஆர்கானிக் டிராஃபிக் சோர்ஸ், இது எல்லாமே டே 2லேருந்து டே 5 வரைக்கும் கம்ப்ளீட்டாக பார்த்தோம். டே 6லேருந்து டே 10 வரைக்கும் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் பார்த்துருக்கோம். பேசிக்காக பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங்னா என்ன, ஹவு டு கிரியேட் லீட் கேம்பெயின்ஸ், கன்வர்ஷன் பிக்சல் எப்படி செட் பண்ணுறது, கன்வர்ஷன் கேம்பெயின்ஸ்னால் என்ன, எப்படி ஒரு கன்வர்ஷன் ஆட்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ரீச் கேம்பெயின்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக ஆடியன்ஸ்னால் என்ன, ரீடார்கெட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம டே 6லேருந்து டே 10 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் நீங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த நாலேஜை வச்சு நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, யூ கேன் கிக் ஸ்டார்ட் அண்ட் யூ கேன் கோ. பட் நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணால் யூ ஸ்டில் ஹாவ் டு லேர்ன். நீங்கள் ஃபேஸ்புக்கில் கற்றுக்கிற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக ஓகே, யூ கேன் ஸ்டில் லேர்ன் இட். அண்ட் கண்டென்ட் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் டே 11லேருந்து டே 15 வரைக்கும் கண்டென்ட் மார்க்கெட்டிங் பார்த்தோம். எஸ்சிஓன்னு என்ன, எஸ்சிஓவில் என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஆன் பேஜ் ஆப்டிமேஷன் என்ன, ஆஃப் பேஜ் ஆப்டிமேஷன் என்ன, பில்லர் போஸ்ட்னா என்ன, டாபிக் கிளஸஸ்னால் என்ன. ஓகே, இது எல்லாத்தையும் எப்படி கூகுளில் நம்பர் 1 ஆகுறது அப்படின்றது எல்லாமே நம்ம டே 11லேருந்து டே 15 ஃபுல்லாக எஸ்சிஓ பற்றி பார்த்தோம், கண்டென்ட் மார்க்கெட்டிங்கை பற்றி பார்த்தோம். டே 16லேருந்து டே 20 வரைக்கும் நம்ம கூகுள் ஆட்ஸ் பார்த்தோம். ஓகே, எப்படி பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயின், சர்ச் கேம்பெயின்ஸ், கீவேர்ட் பிளானர் வச்சு எப்படி கீவேர்ட் பண்ணுறது, ரீமார்க்கெட்டிங் கேம்பெயின் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். 16லேருந்து 20 வரைக்கும். 21லேருந்து 25 வரைக்கும் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஆட்டோமேஷன். ஓகே, லீட் எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது, மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஆட்டோமேஷன் இம்பார்ட்டன்ஸை பற்றி பார்த்தோம். மல்டி சேனல் ஸ்கோரிங், மல்டி சேனல் ஆட்டோமேஷன் என்னென்னு பார்த்தோம். அண்ட் தென் இமெயில் மார்க்கெட்டிங் நான் என்ன அப்படின்ற பார்த்தோம். வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கை பற்றி பார்த்தோம். ஓகே, மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஆட்டோமேஷனில் டேஸ் 26லேருந்து டே 30 வரைக்கும் ஏஐ டூல்ஸ் ஃபார் பிஸ்னஸ். ஏஐ டூல்ஸ் ஃபார் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ட்ரோடக்ஷன் கவர் பண்ணோம். அதுக்கப்புறம் கண்டென்ட் கிரியேஷன் கவர் பண்ணோம். ரோல் ஆஃப் ஏஐ இன் ஃபேஸ்புக் ஆட்ஸ் அண்ட் கூகுள் ஆட்ஸ் கவர் பண்ணோம். பர்சனலைசேஷன் யூசிங் ஏஐ நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக ஓகே, பர்சனலைசேஷன் ஏஐக்கு பதிலாக நம்ம 50 டூல்ஸ் ஃபார் ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக இது மட்டும் நம்ம கவர் பண்ணலாம். ஆக்சுவலாக ஓகே, ஸோ இன்றைக்கி கிராஜுவேஷன் ப்ராப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடைசி 30 நாள் வரைக்கும் நீங்கள் ஷோ பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக ஓகே, ஸோ எனி திங் யூ லேர்ன் கன்சிஸ்டன்ட்லி ஃபார் 30 days அதுவே உங்களுக்கு ஹேபிட்டாக மாறிடும். ஸோ அதுக்காக இந்த சேலஞ்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 30 days சீரிஸை ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசனே டு கிரியேட் அ ஹேபிட் ஃபார் யூ. ஓகே, லேர்னிங்கை ஹேபிட். மார்னிங் 6 o'clock 6 to 7 நீங்கள் லேர்னிங் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டெய்லி இந்த 1 hour இஃப் யூ ஸ்பெண்ட் டைம் ஃபார் யுவர் செல்ஃப் ஃபார் அப்கிரேடிங் ஃபார் த நெக்ஸ்ட் வெர்ஷன், கண்டிப்பாக ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் you will become an expert. Okay, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
ஹவு டு இன்னைக்கு ஃபுல்லாக மைண்ட் செட் தான். ஓகே, இன்னைக்கு ஃபுல்லாக மைண்ட் செட் தான். மைண்ட் செட் முடிச்சுட்டு ஐ வில் டேக் தி Q&A அண்ட் வில் க்ளோஸ் தி செஷன். ஹவு டு பிகம் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல் இன் பிஸ்னஸ். ஓகே, லைக் இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது, நிறைய மென்டர்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி ஒரு ப்ரெசன்டேஷனில் போட்டிருக்கேன். மோஸ்ட்லி யூஸ்வலாக வந்து லைக் வந்து எங்களோட 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 பெய்ட் ப்ரோக்ராம்ஸில் வர்ற ஃபஸ்ட்டு ஓரியன்டேஷன் செஷன் வந்து இந்த பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஐ டிசைடட் டு கிவ் இட் ஆன் திஸ் செஷன். ஓகே, இந்த செஷனில் வந்து லைக் கண்டிப்பாக இஃப் யூ ஃபாலோ திஸ் ரூல்ஸ் உங்களுக்கு வந்து லைக் யூ வில் டெஃபினெட்லி லைக் நீங்கள் யூ வில் பி சூப்பர் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, யூ வில் பி சூப்பர் சக்ஸஸ்ஃபுல் ஆன் யுவர் பிஸ்னஸ். ஸோ ஸோ ஃபார் லைக் வந்து உங்களுக்கு இந்த 30 டேஸில் வந்து நீங்கள் கண்டென்ட் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணது வந்து உங்களுக்கு வந்து இஃப் யூ ரியலி ஃபவுண்ட் தட் யூஸ்ஃபுல், இந்த 30 டேஸில் வந்து இஃப் யூ ரியலி ஃபவுண்ட் தட் யூஸ்ஃபுல், லைக் உங்களுக்கு புதுசாக ஏதோ ஒரு கற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யூ ஜஸ்ட் டைப் யூஸ்ஃபுல் அந்த சாட் பாக்ஸ். ஓகே, யூஸ்ஃபுல் அந்த சாட் பாக்ஸ். நம்ம வந்து லைக் வந்து லெட்ஸ் கோ ஃபார் தி மைண்ட் செட் சீரீஸ். ஓகே, மைண்ட் செட் லெசன், த வெரி ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் லெசன் வந்து. ஸோ பிஃபோர் ஐ ப்ரொசீட் ஐ லைக் டு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லா நாட் யூஸ்ஃபுல்லா அப்படின்றத நீங்கள் சாட்டில் போட்டுருங்க. லைக் யூ லைக் திஸ் வீடியோ, ஓகே, யூ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். நிறைய வீடியோஸ் நான் வந்து பிளான் போடுறதுக்கு நான் கமிட் பண்ணியிருந்தேன். ஐ டெஃபினெட்லி ஐ வில் மேக் இட் அப். ஓகே, ஸோ இஃப் ரியலி ஃபவுண்ட் தட் செஷன் யூஸ்ஃபுல் அந்த 30 days, லாஸ்ட் 30 days, யூ ஜஸ்ட் டைப் யூஸ்ஃபுல் அந்த சாட் பாக்ஸ். இன்னைக்கு செஷன் வந்து லைக் இட்ஸ் பியூர்லி ஆஃப் மைண்ட் செட். டெஃபினட்டாக வந்து திஸ் செஷன் யூ வில் லேர்ன் சம்திங் நியூ which will help you for your business. Okay, which will Ganesh Kumar, thank you. Prabha, thank you. Okay, Jivanandam, thank you. Ulanandan, thank you. Green Focus, thank you. Deepa, thank you. Okay, Albert, thank you. So the very first is the code of honor. Okay, so mostly வந்து எங்களோட பெய்ட் ப்ரோக்ராம்ல ஓரியன்டேஷன்ல ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்குற விஷயம் வந்து இதுதான். ஓகே, the very first step வந்து கோட் ஆஃப் ஆனர். கோட் ஆஃப் ஆனர் அப்படின்ற வந்து பிளார் சிங்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக. கோட் ஆஃப் ஆனர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்கிறேன். இட் இஸ் a செட் ஆஃப் ரூல்ஸ் விச் யூ ஹாவ் டு ஃபாலோ ஃபார் யுவர் செல்ஃப். ஓகே, நீங்களே உங்களுக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிற, உங்ககிட்ட இருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணுறது தான் அந்த கோட் ஆஃப் ஆனர் ஆக்சுவலாக. ஏன்னா த பிக்கெஸ்ட் எனிமி இஸ் வித்இன் யூ. ஓகே, நீங்கள் தான் வந்து லைக் வந்து உங்களோட முன்னேற்றத்துக்கு ஒரு ஆள் தடையாக இருப்பாங்க அப்படின்னா அது யாருன்னு கேட்டால் அது நீங்களாக தான் இருப்போம் ஆக்சுவலாக. ஸோ உங்களோட க்ரோத்துக்கும் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள், உங்களோட ஃபெயிலியருக்கும் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். நீங்கள் யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது ஆக்சுவலாக. You cannot blame anyone. So you are the sole responsible person for your business. Okay, partner சரியில்லை, இது சரியில்லை, எம்ப்ளாயி சரியில்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது ஆக்சுவலாக. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. ஓகே, ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் இஸ் தி கோட் ஆஃப் ஆனர். த கோட் ஆஃப் ஆனர்ன்றது ஆக்சுவலாக a set of rules which you have to follow for yourself to protect yourself from you. ஓகே, உங்ககிட்ட இருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இந்த கோட் ஆஃப் ஆனர். நீங்கள் எப்போல்லாம் அந்த உங்கள் கோல்லேருந்து ட்ரிஃப்ட் ஆகுறீங்களோ அப்போல்லாம் உங்களை திருப்பி அந்த கோலை நோக்கி திருப்பி நிற்க வைக்கிறது வந்து இந்த கோட் ஆஃப் ஆனர் தான். ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் கோட் ஆஃப் ஆனர் வந்து பியூரிட்டி, அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்புறம் ஸ்கில் செட், அப்புறம் ஃபோக்கஸ், அப்புறம் இன்டெகிரிட்டி. ஓகே, ஃபஸ்ட்டு பியூரிட்டினா என்னென்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக கோட் ஆஃப் ஆனரில். ஓகே, பியூரிட்டின்றது வந்து ஆக்சுவலாக வந்து இட்ஸ் ஆல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த இன்டென்ஷன். ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன்? ஓகே, இன்டென்ஷன் தான் ரொம்ப முக்கியம். த இன்டென்ஷன் இஸ் ஜஸ்ட் மேக்கிங் மணி, your business files. If the intention is to help or solve a people problem, ஒரு பீப்புளோட ஒருத்தவங்களோட ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுறதா உங்கள் இன்டென்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா your business will succeed. ஓகே, நீங்கள் ரெவன்யூ கோல் எல்லாமே வைக்கலாம், பட் மிஷன் ஃபர்ஸ்ட், ரெவன்யூ செகண்ட். ஓகே, இட்ஸ் ஆல் அபவுட் தி மிஷன். நீங்கள் உங்களோட மிஷன் என்ன, அதுதான் முக்கியம் ஆக்சுவலாக. லைக் வாட் இஸ் யுவர் மிஷன், how you are going to help or how you are going to serve your customer through your products and services. Okay, so intention is a key for success. எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா you will not improvise your product. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மணி மேக் பண்ணுறதுலே குறியாக இருப்பீங்க. ஸோ you will not give proper service to your customers and you will not like improvise the product. Finally the business fails. Okay, so first வந்து intention. What is your intention for on your business? It's a key for mission first, money second. Okay, second வந்து transformation. பிஸ்னஸ் அப்படின்னாலே இட்ஸ் செல்ஃப் டிசிப்ளின் தான். ஓகே, நான் வீட்டில் ஒரு மாதிரி ஆஃபீஸில் ஒரு மாதிரி இருப்பேன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக. ஹவ் யூ வில் பி இன் ஹோம் வில் ஆல்சோ பி இன் ஆஃபீஸ். ஓகே, ஹவ் யூ டூ எவ்ரி திங் இஸ் ஹவ் யூ டூ எனி திங். இதுவும் வந்து டி ஹார்வே கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது ஆக்சுவலாக. ஹவ் யூ டூ எனி திங் இஸ் ஹவ் யூ டூ எவ்ரி திங். ஓகே, ஸோ நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் பிஸ்னஸில் இருக்க டெசிஷன்ஸும் நீங்கள் எடுப்பீங்க ஆக்சுவலாக. ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் திங் இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் என்னவோ ஆக விரும்புகிறீங்களோ யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஓகே, நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ க்ரோர்பதி மில்லியனர் நீங்கள் மாறணும் அப்படின்னா யூ ஹாவ் டு சேஞ்ச் த நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப்.
அது வரைக்கும் உங்களுக்கு அது கிடைக்காது. ஓகே, ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் த கீ. நீங்கள் உங்களை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்கன்னா மட்டும்தான் யூ கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதர்ஸ். ஓகே, மூணாவது வந்து ஸ்கில் செட். லைக் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு மெயினாக தேவைப்பட வேண்டியது வந்து டிராஃபிக். எப்படி வந்து குவாலிட்டி லீட்ஸை ஜென்ரேட் பண்ண போகிறீங்க, உங்கள் பையர் பர்சனாவுக்கு எப்படி உங்கள் ப்ராடக்டையோ உங்கள் சர்வீஸையோ இருக்குது அப்படின்றது உங்கள் பையர் பர்சனாக்கு எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க. ஓகே, கம்யூனிகேட் பண்ணிட்டு அவங்கள எப்படி உங்களோட ஆன்லைன் வெப்சைட்ஸோ இல்லை லேண்டிங் பேஜுக்கோ நீங்கள் கூப்பிட்டு வர போகிறீங்க. அதை ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு மாஸ்டர் டிராஃபிக். ஓகே, இங்கே வந்து கிரியேட் கோர்சஸ் கிடையாது. யூ கேன் கிரியேட் ப்ராடக்ட் ஆர் கிரியேட் சர்வீஸ். ஓகே, நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணினா யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் improving the product day by day instead of going for much variance. How to improvise the product day by day. ஓகே, அதுக்கப்புறம் வந்து லிஸ்ட் பில்டிங் அப்படின்றது வந்து உங்களுக்குன்னு உங்களோட பையர் பர்சனோட கான்டாக்ட்ஸ். ஓகே, லிஸ்ட் அப்படின்றது ஆக்சுவலாக இட்ஸ் இமெயிலாக இருக்கலாம், இல்லை ஃபோன் நம்பராக இருக்கலாம். யூ ஹாவ் டு ஹாவ் அ ஆப்டின் கான்டாக்ட்ஸ். ஓகே, ஸ்கிராப்டு கான்டாக்ட்ஸ் கிடையாது. ஸ்கிராப்னா நீங்களா போய் கலெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலாக யூ ஹாவ் டு ஹாவ் அ ஆப்டின் கான்டாக்ட். உங்கள் பிஸ்னஸ்க்கு விருப்பம் தெரிவிச்சு லைக் they should give their names and emails for subscribe for the newsletters. ஓகே, ஒரு நியூஸ்லெட்டர்ஸ்க்கோ இல்லை ஒரு இபுக்கையோ டவுன்லோட் பண்ண வச்சுருக்கோம். அந்த லிஸ்ட்டை எந்த லெவலுக்கு நீங்கள் க்ரோ பண்ணுறீங்களோ, ஓகே, யுவர் பிஸ்னஸ் வில் க்ரோ. அது மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக லைக் அந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த லெவலுக்கு ட்ரஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்களோ, எந்த லெவலுக்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ, எந்த லெவலுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறீங்களோ, த மணி லைஸ் தேர். ஓகே, வெறும் இமெயில் மட்டும் ஃபோன் நம்பர் மட்டும் வச்சு பண்ண முடியாது. உங்கள் லைக் யூ நீட் டு செல் யுவர் செல்ஃப். லைக் இன்னைக்கு பிஸ்னஸுக்கு பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் செல் வித் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, லைக் யூ ஹாவ் டு கெட் இன் டு த ஸ்வீட் ஸ்பாட்ன்றது ஆக்சுவலாக என்னென்னா, யூ ஷுட் பி அன் ஆண்டர்ப்ரனர், யூ ஷுட் பி அ மார்க்கெட்டர், யூ ஷுட் பி அ இன்ஃப்ளூயன்சர் அண்ட் யூ ஷுட் பி அ ட்ரெயினர், கோச். யூ ஷுட் பி அ கோச். இந்த நாலுமே கலந்துருக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, யூ ஷுட் பி ஏபிள் டு கோச் யுவர் பீப்புள்ஸ். ஓகே, உங்களோட எம்ப்ளாயி கோச் பண்ண தெரிஞ்சுக்கணும். You should be able to coach your audience. உங்களோட டார்கெட் பை பர்சனை கோச் பண்ண தெரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் யூ ஷுட் ஹாவ் த ஆண்டர்ப்ரனியல் ஸ்கில்ஸ். ஓகே, அந்த ரிஸ்க் எடுக்கிற ஃபேக்டர் லைக் எல்லாமே உங்களுக்கு இருக்கணும். யூ ஷுட் ஆல்சோ ஹாவ் தி மார்க்கெட்டர் ஸ்கில்ஸ். ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ஸ். வெறும் ப்ராடக்ட்டை மட்டும் ஐ வில் டிசைன் தி ப்ராடக்ட் வெரி வெல். நான் வெறும் ப்ராடக்ட்டை மட்டும் நான் பக்காவாக தயாரிப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்க முடியாது. ஆக்சுவலாக யூ ஷுட் ஹாவ் த மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ். இஃப் யூ டோன்ட் நோ ஹவு டு செல் யுவர் ப்ராடக்ட், தென் யூ வில் நாட் சர்வைவ் ஆன் திஸ் கேம். ஓகே, ஸோ மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஆண்டர்ப்ரனர், மார்க்கெட்டர், கோச் as well as influencer. You should be able to be inspire your audience. ஓகே, உங்களோட கஸ்டமரை இன்ஸ்பயர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். You should be able to inspire your own team. ஸோ இது எல்லாமே இந்த 4 கேரக்டரிஸ்டிக்ஸும் நீங்கள் கலந்துருக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ லிஸ்ட் பில்டிங் அப்படின்றது வந்து வெறும் கான்டாக்ட் நேம் மட்டும் கிடையாது. You should have proper communication and trust, establish trust with the people. 4வது வந்து கன்வர்ஷன்ஸ். ஓகே, ஆக்சுவலாக வந்து வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் சிஆர்ஓ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கன்வர்ஷன் ரேட் ஆப்டிமேஷன் சொல்லுவாங்க. சிஆர்ஓ கன்வர்ஷன் ரேட் ஆப்டிமைசேஷன். சிஆர்ஓ பண்ணுறது வந்து லைக் வேறு மாதிரி மெத்தடில் பண்ணுவாங்க. பட் எண்ட் ஆஃப் த கேமில் ஹவு யூஆர் கோயிங் டு கன்வெர்ட் அ டிராஃபிக் டு அ கஸ்டமர், அதான் சிஆர்ஓ. ஓகே, கன்வர்ஷன் ரேட் ஆப்டிமேஷன். 1-to-1 சேல்ஸ் காலை பொறுத்த வரைக்கும் த கன்வர்ஷன் மஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, த ரூல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி ஒரு வெபினாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்வர்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா த ரூல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். யூ நீட் டு மாஸ்டர் கன்வர்ஷன்ஸ். ஒரு டிராஃபிக்கை கொண்டு வந்துட்டீங்க, அந்த டிராஃபிக் வந்து நீங்கள் எப்படி சேலாக கஸ்டமரை கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது முக்கியம். ஏன்னா டீச்சிங் ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் ஒருத்தவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறது வேற, ஒருத்தவங்களுக்கு செல் பண்ணுறது வேற. எஜுகேட் பண்ணால் நீங்கள் செல்லிங் பண்ணிட முடியும் அப்படின்றது கிடையாது. ஆக்சுவலாக யூ ஷுட் செல். ஓகே, ஒரு விஷயத்தை நல்லா சொல்லிக் கொடுக்குறதுனால இட் டசன்ட் மீன் ஹி வுட் பி அ கஸ்டமர் ஃபார் யூ. யூ ஹாவ் டு செல். அன்லெஸ் யூ மாஸ்டர் செல்லிங், லைக் நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் சர்வே பண்ண முடியாது. ஓகே, ஸோ யூ நீட் டு மாஸ்டர் கன்வர்ஷன்ஸ். ஃபைனலாக வந்து காப்பி ரைட்டிங். வேர்ட்ஸ் has the power to create or power to destroy. Okay, so words what you speak to your customers, the words what you speak to your team, the words what you write it on the email, the words what you send message in WhatsApp, everything is important. Okay, ஒரு email அனுப்பிச்சு you can get millions of rupee. You can get 4 lakh rupee, 5 lakh rupee from a well nurtured list. ஒரு ஆஃபர் அனுப்புறீங்க அப்படின்னா you can get 4 lakh rupees in one single day just through emails. That's the power of email. Okay, வாட்ஸ்அப் அனுப்புற மூலமாக ஒரு 50 ஆர்டர் 100 ஆர்டர் ஒரே நாளில் கொண்டு வர முடியும். உங்களால் கொண்டு வர முடியும். ஒரு 4 lakh rupees, 5 lakh rupees without any big marketing spend. Just by sending emails you can get. Okay, அதுக்கு வந்து you have to you should know how to use words for selling. Okay,
ஸோ காப்பி ரைட்டிங் அப்படின்றதே ஒரு வந்து இட்ஸ் அ கீ. யூ ஹாவ் டு லேர்ன் தட் ஆர்ட். ஜஸ்ட் ஒரு இமெயில் சென்ட் பண்ணுறதுனால ஆர்டர் வராது. the words what you put matters, the words what you speak matters. Okay, ஃபைனலாக வந்து ட்ரை பில்டிங், கம்யூனிட்டி பில்டிங். ஓகே, லைக் இன்னைக்கு நிலைமைக்கு anyone who owns the audience is a key. It's a creators economy. ஓகே, ஸோ நீங்கள் வந்து லைக் வந்து நிறைய யூடியூபர்ஸ் பாருங்க, லைக் most of the politicians, most of the product like marketers, okay, and most of the movie, like they depend upon the YouTubers for promotion. இன்னைக்கு ஆடியன்ஸ் நிறைய பேர் ஒரு நல்ல யூடியூபர் வந்து he made a business successful in just 1 week, okay, by selling ஒரு டிஷர்ட்டை விற்கிறதுனாலும் சரி, இல்லை வந்து ஒரு பிஸ்னஸை லான்ச் பண்ணுறதுனாலும் சரி, he can make lot of money. ஓகே, ஸோ அதுக்கு வந்து கம்யூனிட்டி பில்டிங் இஸ் அ கீ. ட்ரை பில்டிங் வந்து ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஸ்கில் செட் எல்லாத்தையும் ஹாவ் டு மாஸ்டர். அதுக்கு அடுத்த கோட் ஆஃப் ஆனர் வந்து ஃபோக்கஸ். ஓகே, ஃபோக்கஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக இருக்கிறதுலே. ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். இன்னொன்று வந்து ஃபினிஷ் வாட் யூ ஸ்டார்ட். நீங்கள் என்ன ஆரம்பிக்கிறீங்களோ அதை முதல்ல முடிச்சிடணும். இந்த மல்டி டாஸ்கிங் எல்லாம் வேலைக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் இட் ஒன்ட் வேலைக்கு ஆகாது, கதைக்கு ஆகாது. ஐ வில் டூ மல்டி டாஸ்க் ஆல் த டைம் அப்படின்றது வந்து வேலைக்கு ஆகாது. டூ ஒன் திங் அட் அ டைம். ஏன்னா இஃப் யூ ஆர் அ பர்சன் லைக் ஒரு வேலையை பண்ணிட்டு பாதிலே விட்டுட்டு நீங்கள் அடுத்த வேலைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் இன் யுவர் மைண்ட். ஓகே, ஏன்னா லாட் ஆஃப் அன்கம்ப்ளீட்னஸ் இருக்கும். அந்த அன்கம்ப்ளீட்னால கன்ஃபியூஷன் இருக்கும். கன்ஃபியூஷனால யுவர் கிரியேட்டிவிட்டி வில் டை ஆர் you will not take action. Okay, so one thing at a time, complete and go for the next task. Complete and go for the next task. Okay, so first to focus பொறுத்த வரைக்கும் first வந்து environment, setting up the environment. Okay, set the boundaries. Like நீங்க வந்து first you have to identify the toxic relationship. உங்களோட பார்ட்னர்ஸ்ல, பிசினஸ் பார்ட்னர்ஸ்ல, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் யார் டாக்ஸிக்காக இருக்காங்கன்ற ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை. டாக்ஸிக் அப்படின்றது வந்து the one will always pull you down. Okay, உங்களோட வெற்றியில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. ஓகே, ஒரு ஜெலஸ் தான் இருக்கும். they will have jealous on your victory. they will always pull you down. they will always say no. Okay, so if அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்களுக்கு 15 years 20 years ஃப்ரெண்டாக இருந்தால் கூட it's better to unfriend them. they will never allow you to grow on your journey. Okay, so you have to set the boundaries for the toxic relationship. அதுவே ஒரு ஸ்பௌஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, then it's just like having a disease. You have to cure it first. Okay, unless you cure it, you won't succeed. Okay, so you have to make a awareness. அவங்களுக்கு அப்படி ஒரு அந்த அவேர்னஸ் நீங்கள் ஒரு கிரியேட் பண்ணி and you need to ask her to take or ask them to take affirmations. Okay, affirmations கொடுத்து it's just like a disease. You have to cure it first. அப்படி இல்லை அப்படின்னா you both will never grow. Okay, set the boundaries for toxic relationship. Environment, the first thing. Second வந்து declutter. Okay, declutterன்றது வந்து you have to physical space. உங்களோட வீடு, உங்களோட ஆஃபீஸ் எந்த லெவலுக்கு நீட்டாக இருக்கோ your mind will also be very clear. ஓகே, உங்கள் டெஸ்க்கு, உங்கள் ஒர்க் பண்ணுற டெஸ்க்கு எந்த லெவலுக்கு க்ளீனாக இருக்கோ. ஓகே, லைக் உங்களோட ஹோம், வார்ட்ரோப்ஸு, ஆஃபீஸ் எல்லாமே அப்படியே வந்து இட்ஸ் லைக் கசங்கி இருந்துச்சு அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ் கசங்கி இருந்துச்சு, லைக் உங்கள் டேபிள் வந்து க்ளீனாக இல்லை அப்படின்னா it's a form of negativity. Okay, so அதே தான் உங்கள் மைண்ட்லேயும் இருக்கும். அண்ட் டிஜிட்டல் ஸ்பேஸ் தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் படிச்சுக்கிறது, இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறது, யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறது, பிஞ்ச் வாட்சிங் ஆஃப் சீரியல்ஸ், டிவி சீரியல்ஸ், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், that will also affect your decisions, like business decisions. It will affect. If you are in business, you have to control what you see and what you speak and what you hear. Okay, மூணா வந்து people space, saying no to the toxic relationship. So இந்த மூணுமே வந்து you have to clear physical, digital and people space. Okay, அதுக்கப்புறம் வந்து soul, you have to give time for yourself. மெடிடேஷனாக இருக்கலாம், இல்லை 30 minutes மெடிடேஷன் இருக்கலாம், 30 minutes ப்ரேயராக இருக்கலாம். ஸோ வாட் எவர் விச் இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ. அதுக்கடுத்து வந்து யுவர் பாடி, லைக் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஃபிசியாலஜிக்கல் மூமெண்ட்ஸ் டு சேஞ்ச் யுவர் எமோஷனல் ஆக்டிவிட்டி. ஓகே, டோனி ராபின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டோனி ராபின்ஸோட வீடியோ ஒன்று இருக்குது ஆக்சுவலாக, ப்ரைமிங் வீடியோ. நீங்கள் கூகுளில் வந்து டெய்லி ப்ரைமிங் வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஓகே, டோனி ராபின்ஸோட வீடியோ ஆக்சுவலாக இட்ஸ் 15 minutes வீடியோ. ஹவு டு ப்ரைம் யுவர் செல்ஃப் இன் த மார்னிங். இந்த மார்னிங்கை நீங்கள் எப்படி ப்ரைம் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். பிகாஸ் தட்ஸ் ஹவு யூ வில் பி இந்த டே லாங். ஓகே, ஸோ மார்னிங் 6 to 7 வந்து லேர்ன் பண்ணுறீங்க. தட் இட் செல்ஃப் இஸ் அ பாசிட்டிவ் ஆக்டிவிட்டி. பட் இது மட்டுமே பத்தாது ஆக்சுவலாக. லைக் யூ நீட் டு ஹாவ் சம் ஃபிசியாலஜிக்கல் மூமெண்ட்ஸ் டு சேஞ்ச் யுவர் எமோஷனல் மூமெண்ட்ஸ்.
ஏன்னா நம்மளோட செஷனில் நம்ம எதுவுமே ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து மிராக்கல் மார்னிங்னு ஒரு செஷன் நம்ம போட்டோம். மார்னிங் 6 to 6:30. மோஸ்ட்லி நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே பண்ணுவோம் 6 to 6:30 ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆக்சுவலாக. அந்த மிராக்கல் மார்னிங்கில் வந்து வீல் ஸ்டார்ட் த செஷன் வித் ஜம்பிங் ஜாக்ஸ். ஓகே, 10 ஜம்பிங் ஜாக்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. 15 ஜம்பிங் ஜாக்ஸ் ஃபார் 3 times. ஓகே, அது பண்ணிட்டு தான் வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அது எதுக்காக அப்படின்னா when you move your physiological activity that will change your emotional state. என்னைக்குமே வந்து your emotional state will affect your business. ஓகே, எமோஷனல் ஸ்டேட் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இஃப் யூஆர் ஆங்கர் ஆர் இஃப் யூஆர் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆர் இஃப் யூஆர் ஜெலஸ், இதெல்லாமே நெகட்டிவ் எமோஷனல் ஸ்டேட். பாசிட்டிவ் எமோஷனல் ஸ்டேட் வந்து எப்பயுமே சந்தோஷமாக இருக்கிறது, தட்ஸ் அ பாசிட்டிவ் எமோஷனல் ஸ்டேட். எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஓகே, ஈவன் இஃப் எனி ப்ராப்ளம் ஹேப்பன்ஸ், இஃப் யூ ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் எமோஷனல் ஸ்டேட், யூ வில் அப்ரோச் த ப்ராப்ளம் வித் த சேம் கைண்ட் ஆஃப் அப்ரோச். ஓகே, ஸோ உங்களோட தாட்டு, உங்களோட ஃபீலிங்ஸு, உங்களோட ஆக்ஷன்ஸ் வில் கிரியேட் ரிசல்ட்ஸ். உங்கள் எமோஷனல் ஸ்டேட் வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா, ஓகே, you will have negative feelings, you will have a negative actions, finally you will get a negative results. Okay, so exercise வந்து ரொம்ப முக்கியம். The physiological movement is very very important. 10,000 steps a day, இல்லை வந்து like if you are so sad, like ஒரு டான்ஸ்க்கோ இல்லை வந்து பிரிஸ்காக ஒரு வாக்குக்கோ, லைக் ஒரு பார்க்கில் நீங்கள் வாக் பண்ணுறீங்க, ஒரு 30 minutes வாக் போகிறீங்க அப்படின்னா, that will change your emotional state. Okay, for food, actually intake food, junk foods, sleep, 8 hours of sleep is mandatory to take a quality decisions. Okay, so இது ரொம்ப முக்கியம். மூணாவது அதுக்கப்புறம் வந்து பர்சனல் ஆக்சுவலாக, நாலாவது வந்து பர்சனல் ஆக்சுவலாக பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் லைக் வந்து யூ ஷுட் கிவ் யூர் டைம் ஃபார் டேலண்ட் அண்ட் ஹாபிஸ். நான் ஆக்சுவலாக வந்து 2013, 14, 11, 12 எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பார்த்தாலும் பிஸ்னஸ் தான் இருப்பேன். I have never given my time for my talent and hobbies. That's a biggest mistake I did. ஓகே, ஸோ நீங்கள் எந்த லெவலுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கிறீங்களோ, like you can think more, I can create new things. Okay, ideas will pop out. அப்படி இல்லை அப்படின்னா ஒரே ப்ராப்ளத்தை நோக்கி you will be focusing on the problem and you will get what you focus on. Okay, நீங்கள் வந்து சொல்யூஷன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணினா you will get the solutions. Okay, if you have a lot of creative thoughts, you will get a lot of creative ideas. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் லைக் வந்து when you do the same thing again and again, okay, without taking break or without taking rest, or doing the same thing again and again, like you will never get the productivity. Okay, so you have to give time for your talent and hobbies. Fifth வந்து like வந்து you have to give time for your family. Quality time for your family. Quality time அப்படின்றது வந்து they should enjoy, they should feel that you are with them. Okay, and they should feel that happiness. Just for the sake இன்னைக்கு வீட்டில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, they should feel that happiness. That's quality time. Okay, they should feel the happiness. So you have to give quality time for the family. Business பொறுத்த வரைக்கும் you have to create, okay, activities. இந்த activities எல்லாமே முக்கியம். You have to create systems, sales systems, continuous sales systems. Okay, ஏன்னா continuous sales இல்லைன்னா தான் பிரச்சனை. உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ இருக்காது. கேஷ் ஃப்ளோ இல்லாதனால லைக் யூ லைக் உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆவீங்க. லைக் when there is no money, you'll have a lot of frustration. Okay, so you have to set up a dedicated sales force system. அது வந்து first 100% possible-ன்றத வந்து you have to strongly believe, because it depends upon the activity what you are doing. சில ஆக்டிவிட்டி ஃப்ரீயாக இருக்கும், சில ஆக்டிவிட்டி பெய்ட் ஆக்டிவிட்டியாக இருக்கும். ஓகே, பட் டெஃபினட்டாக டெய்லி சேல்ஸ் வர்றதுக்கு, டெய்லி எவ்ரி ஹவர் உங்களுக்கு சேல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் அ வே ஃபார் இட். ஓகே, அது உங்களுக்கு தெரியலன்னு சொல்லலாமே தவிர அதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. உங்கள் பிஸ்னஸில் எந்த பிஸ்னஸில் எனக்கு அந்த மாதிரி வழி கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ டெக்னிக்கல் சிஸ்டம்ஸ், செட்டப் யுவர் டெக்னிக்கல் சிஸ்டம்ஸ், கோர்சஸ், ப்ராடக்ட்ஸு, கான்டென்ட் கிரியேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, கான்டென்ட் எதுக்காக அப்படின்னா அந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறது தான் உங்கள் பயர் பர்சனாகவே வருவாங்க, உங்கள் டார்கெட் கஸ்டமர்ஸே வருவாங்க. யூ கேன் எஸ்டாப்ளிஷ் அ ட்ரஸ்ட் வித் யுவர் கஸ்டமர்ஸ். அதுக்கப்புறம் யூ ஷோப் யுவர் ஆட்ஸ் டு தம். உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி, சர்வீஸை பற்றி உங்கள் ஆட்ஸ் காமிங்க. ஆக்சுவலாக தே வில் பை. ஓகே, மோஸ்ட்லி லைக் வந்து பணம் இல்லைன்னு அவங்க இருப்பாங்களே தவிர தே வில் பி ஹோல்டிங் ஃபார் கெட்டிங் தட் மணி. ஓகே, பட் தே வில் பை ஒன் டே when you serve content regularly for them. Okay, so you have to அது வந்து ஃப்ரீ ஆக்சுவலாக. அன்னைக்கு you can serve content through YouTube,
யூ கேன் சர்வ் கான்டென்ட் த்ரூ இன்ஸ்டாகிராம், ஓகே, ஆர் லைக் இமெயில் மூலமாக கூட கான்டென்ட் சர்வ் பண்ணலாம். எஸ்எம்எஸ் மூலமாக யூ கேன் சர்வ் கான்டென்ட், ஓகே. லைக் வெறும் எஸ்எம்எஸ் மூலமாக லைக் தட் யூ கேன் கிரியேட் அன் இம்பாக்ட் த்ரூ எஸ்எம்எஸ். யூ கேன் கிரியேட் அ கான்டென்ட் த்ரூ வாட்ஸ்அப், ஓகே. ஃபினான்சஸ் லைக் ஓகே, ஃபினான்சஸ் பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் ஹாவ் டெய்லி பிஎன்எல். ஆக்சுவலாக எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் மேக்ஸிமம் வந்து ஒரு 6 hours டிலே இருக்கும் பிஎன்எல், அவ்வளோதான். 6 hours டிலே, ஓகே, 6 hours to 7 hours டிலே. 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்த டேட்டா வரைக்கும் வில் பி ஹோல்டிங். சம்டைம்ஸ் வந்து மோஸ்ட்லி எண்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா இட் வில் பி பர்ஃபெக்ட். மார்னிங் டு அந்த ஈவினிங் டேத்தில் தான் 6 hours டிலே, 4 hours டிலே இருக்கும். பட் நைட்டு வந்து 8 o'clockலாம் பார்த்தீங்கன்னா அவர் ஷீட்ஸ் வில் பி ரெடி. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே வந்து ப்ராஃபிட்டாக, இன்னைக்கு டே வந்து லாஸான்றது தெரியும். ஓகே, வி வில் ஹாவ் த ரன்னிங் பிஎன்எல். ஓகே, ஸோ எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு, எவ்வளோ இதாக இருக்குது, இந்த இயருக்கு எவ்வளோ ஸ்கோரில் இருக்கும், எவ்ரி திங் த நம்பர் ஷுட் பி இன் யுவர் ஹேண்ட். யூ கேன் யூஸ் ஆட்டோமேஷன் ஃபார் இட். அது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் லைக் யூ கேன் நோ வாட் இஸ் கோயிங் ராங், வாட் இஸ் கோயிங் ரைட். ஓகே, ஃபினான்சஸை பொறுத்த வரைக்கும் ஐ ரெக்கமெண்ட் யூ டு ஹாவ் ரன்னிங் பிஎன்எல், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெய்லியுமே இருக்கணும். ஆக்சுவலாக யூ ஷுட் நோ வாட் இஸ் த டே ப்ராஃபிட் ஆர் நாட். ஓகே, ஸோ கம்யூனிட்டி ஆக்சுவலாக, ஓகே, யூ ஷுட் க்ரோ யுவர் கம்யூனிட்டி அண்ட் நர்ச்சர் யுவர் கம்யூனிட்டி அண்ட் ஷுட் டேக் கேர் ஆஃப் கம்யூனிட்டி. இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே முக்கியம். setting up your sales activity, technical systems, new product creation or new course creation, content creation, finance எல்லாமே. அதுக்கப்புறம் முக்கியமான வந்து லோ இன்ஃபோ டயட். லைக் நிறைய டைம் ஆக்சுவலாக பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க, லைக் வந்து இந்த சீரீஸே எடுத்து வச்சுக்கோங்களேன், 30 days நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வாட் யூ ஹாவ் இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் யூ வில் நாட் ஹாவ் அன் ஆன்சர் ஃபார் இட். ஓகே, பண்ண போகிறேன், இனிமேல் ஃபியூச்சரில் பண்ண போகிறேன். ஓகே, அந்த ஆக்டிவிட்டியை ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. ஓகே, whenever you decide something, you do it right now. இப்போ இந்த நேரமே I'll do it right now, I'll do it today அப்படின்ற மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் you can create a business or you can survive in business. ஒரு இதை படிச்சாச்சு ஒரு 1 month கழிச்சு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா you will be in the same situation for a longer period of time. ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் நான் வந்து இதே கேள்வியை கேட்டேன்னா கூட நீங்கள் அதே பதில் தான் சொல்லுவீங்க. பணம் இல்லை, நான் நெக்ஸ்ட் இன்னொரு 3 மாதம் கழிச்சு பார்க்கலான் இருக்கேன் அப்படின்றது 1 year கழிச்சு கேட்டாலுமே யூ வில் கிவ் த சேம் ஆன்சர். ஓகே, ஸோ 20% இஸ் லேர்னிங், 80% ஆஃப் த கேம் இஸ் ஆன் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, ஸோ இன்னைக்கு இருக்கிற சினாரியில் வந்து யூ கேன் ஸ்டார்ட் இட் ஃபார் ஃப்ரீ. எல்லாருமே தே ஆர் கிவிங் லாட் ஆஃப் ட்ரையல் அக்கௌண்ட்ஸ். இமெயில் மார்க்கெட்டிங் எடுத்தீங்கன்னா ட்ரையல் கொடுக்குறாங்க. 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ், 10,000 emails அனுப்பிச்சுக்கலாம் ஃப்ரீ. Okay, 10,000 emails, 10,000 contacts. You can send unlimited emails. Okay, 5,000 கான்டாக்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா 5,000 கான்டாக்டுக்கு ஒரு மாசத்துக்கு 50,000 email, 1,00,000 email அனுப்பிச்சுக்கலாம். இட்ஸ் ஃப்ரீ. ஓகே, யூ கேன் லான்ச் யுவர் வெப்சைட் ஃபார் ஃப்ரீ. வெப்சைட் ஃபார் ஃப்ரீ இருக்கணும், பட் மினிமம் ப்ரைஸ் 500 லான்ச் பண்ணிடலாம் வெப்சைட். ஓகே, 500 300 லான்ச் பண்ணிடலாம். யூ கேன் ஹாவ் த LMS பிளாட்ஃபார்ம் ஃபார் ஃப்ரீ. ஓகே, ஃபனல்ஸ் ஃபார் ஃப்ரீ. பேமெண்ட் கேட்வே எல்லாமே கூட பணம் வாங்கலாம். யூ கேன் கலெக்ட் பேமெண்ட்ஸ் ஆன் வாட்ஸ்அப். ஓகே, யூ கேன் கலெக்ட் பேமெண்ட்ஸ் ஆன் கூகுள் பே. ஸோ பேமெண்ட் கேட்வே ஓப்பன் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, ஆல் யூ நீட் இஸ் அ ட்ரஸ்ட் வித் யுவர் கஸ்டமர். நீங்கள் கஸ்டமர்கிட்ட ட்ரஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தா கூட பண்ணுவாங்க, ஜிபே பண்ண கூட ஜிபே பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, ட்ரஸ்ட் இல்லைன்னா மட்டும் தான் ஜிபே வாங்க முடியாது. இஃப் யூ எஸ்டாப்ளிஷ் ட்ரஸ்ட் தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து இஃப் யூ ஹேவ் தட் மொபைல் ஃபோன் லைக் ஆர் பிசி. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக அவர் வந்து ஆக்சுவலாக ஹீஸ் டீச்சிங் லைக் மெடிடேஷன் கைண்ட் ஆஃப் ஸ்டாஃப். ஓகே, அது மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டே 4 lakhs சென்ட் பண்ணார் ஒரு மந்தில், 1 month. அதுக்கப்புறம் தான் பிசியை வாங்கினார், லேப்டாப்பே வாங்கினார். இன்னொருத்தர் வந்து லைக் தெலுங்குல இருந்தார் ஆக்சுவலாக, கங்காதர்னு சொல்லிட்டு, கங்காதர் பொக்கே என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி தெரியும். கங்காதர் பொக்கே என்னன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக. ஓகே, ஆக்சுவலாக அவரும் பார்த்தீங்கன்னா மொபைலில் வச்சுட்டு ஹி டேக் த செஷன். ஓகே, 3 lakhs to 5 lakhs வரைக்குமே ஏர்ன் பண்ணிட்டார் ஒரு மாதத்தில், நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. அப்புறம் தான் வந்து லைக் ஹி ஆல்சோ 2 persons நான் பார்த்ததில் வந்து அவங்களோட தே டோன்ட் ஹாவ் அ லேப்டாப். அவங்க 2 பேருமே வந்து லைக் தே பாட் த பிசி, தே பாட் த லேப்டாப் ஆஃப்டர் மேக்கிங் மணி. ஓகே, இட்ஸ் ஆல் இன் த வில். ஸோ நீங்கள் ரீசன் சொல்கிறீங்க அப்படின்னா அது வந்து லைக் வந்து யுவர் பிரெயின் இஸ் லையிங் டு யூ. ஓகே, உங்களோட உங்கள் பிரெயின்குள்ளே வந்து இன்னொரு பிரெயின் இருக்குது. ஓகே, இந்த லிட்டில் வாய்ஸ் அது வந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு பொய்யை சொல்லுது ஆக்சுவலாக, அதான். ஓகே,
அதுக்கப்புறம் வந்து லைக் கோட் ஆஃப் ஆனர் வந்து இன்டெகிரிட்டி, பிஸ்னஸில் வந்து இன்டெகிரிட்டி ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி ஃபேமிலியில் ரொம்ப முக்கியம். லைக் ட்ரஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, ட்ரஸ்ட் தான் இருக்க எல்லாமே ஃபண்டமெண்டல்ஸ். அந்த ஃபண்டமெண்டல் இல்லாமல் இஃப் யூ பில்ட் எனி எம்பையர் இட் வில் ஃபால் டவுன் ஒன் டே. ஓகே, எந்த ஒரு இதுக்குமே வந்து ட்ரஸ்ட், யுவர் தாட்ஸ், உங்களோட எண்ணங்கள், உங்களோட நீங்கள் பேசுகிற வார்த்தை, நீங்கள் பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாமே அலைனாக இருக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் தாட் நல்ல தாட்டாகவே இருக்கலாம். ஓகே, your actions also very, if your words also is good actually. Okay, but if you take some different actions that won't align. Okay, so trust மட்டுமே ஆக்சுவலா வந்து என்ன நம்புங்கன்னு நீங்க சொல்லவே முடியாது. ஆக்சுவலா you have to earn your trust. Everyone has to earn your trust. You have to earn your trust from your spouse. Okay, you have to earn your trust from your employee, trust from your parents. trust மட்டும் நீங்க தான் earn பண்ணணும். இதை நம்பு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ஆக்சுவலாக யூ நீட் டு கிரியேட் த ட்ரஸ்ட். ஓகே, அது எப்போ நடக்கும் அப்படின்னா when your thoughts, when your words and when your actions are aligned together. அது இல்லாமல் நடக்கவே நடக்காது. ஸோ இன்டெகிரிட்டி இஸ் a very key component. ஓகே, ஃபார் பிஸ்னஸ். அது இல்லை அப்படின்னா யூ வில் நாட் சர்வே ஃபார் அ லாங்கர் டைம். கூடிய சீக்கிரம் பிஸ்னஸ் வந்து லைக் யூ வில் see the failures. So this is a code of honor, a set of rules which you have to follow for yourself to protect yourself from you. The biggest enemy is within you. Okay, so that's the code of honor. மூணாவது வந்து அதுக்கு அடுத்து வந்து சக்ஸஸ் ஹேபிட்ஸ். ஆக்சுவலாக சக்ஸஸ் ஹேபிட்ஸ் அப்படின்றது எப்படின்னா லைக் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனால் எப்படி நீங்கள் குளிச்சுட்டு போகிறீங்களோ, there are certain things in business which you have to follow, the rituals which you have to follow. நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா the journey will be smooth. இது இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு கேட்டால் பண்ணலாம். ஆக்சுவலாக you can still do the business. ஓகே, இது பண்ணாமே வந்து நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் 24 பட் சில விஷயங்கள் நான் எனக்கே தெரியாமல் நான் பண்ணேன், சில விஷயங்கள் நான் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஓகே, இந்த கோல் செட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கோல் செட்டிங்லாம் தெரியாது ஆக்சுவலாக. பட் ஐ ஹவ் செட் த கோல்ஸ் இன் அ ரைட் வே. ஐ யூஸ் ஹேபிட் ஆஃப் ரைட்டிங் மை கோல்ஸ் ஆன் த நோட் புக் வித்வுட் நோயிங் தட்ஸ் அ கோல் ரைட்டிங். சில விஷயங்கள் நான் கரெக்டாக பண்ணேன் ஆக்சுவலாக. சில இதுக்கு இருக்கும். பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இஃப் யூ ஃபாலோ திஸ் the percentage of getting success is higher. Okay, so 90%, 95% of the success you'll get when you follow these rituals. Okay, rituals so first ritual on the mindset, then second ritual is on the fitness, மூணாவது வந்து networking. பிசினஸ்க்கு நெட்வொர்க்கிங் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஓகே, your network is your net worthன்னு சொல்லுவாங்க. டெய்லி இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து ஈவன் இஃப் யூ ஆர் அன் இன்ட்ரோவர்ட், லைக் இன்ட்ரோவர்ட் நீங்கள் நானும் இன்ட்ரோவர்ட் தான் ஆக்சுவலாக, இன்ட்ரோவர்ட், பட் யூ கேன் ஆக்ட் அஸ் அன் எக்ஸ்ட்ரோவர்ட். ஓகே, நீங்கள் அப்படி நடிச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் போயிட்டு வாலண்டியராக போய்ட்டு நீங்கள் வந்து யூ கேன் இன்வால்வ் வித், யூ கேன் டாக்கிங் வித் தம் அதர்ஸ். ஓகே, அதுவே கடைசியாக பழகி போயிடும். ஓகே, ஸோ நெட்வொர்க்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். the way you contact with others, the way you make friends with others. ஒரு நெட்வொர்க், ஒரு சின்ன நெட்வொர்க் can make you millions. அப்புறம் வந்து மணி, லைக் how you treat the money. அப்புறம் how என்ன பிரெயினுக்கு நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா பிரெயின் அவுட்புட் end of the day it's all about the decision coming from your head. So what is the brain input, output is equal to the brain input. Finally வந்து how to reinvent the same thing again and again. Okay, improvising the product. புது ப்ராடக்ட்னால எப்பயுமே வந்து இட் வில் சி எனி ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே that's a gestation period for to grow to get the growth market. இனிஷியல் லெவலில் வந்து அந்த இன்னோவேட்டர்ஸ் தான் ட்ரை பண்ணுவாங்க ஆக்சுவலாக, அண்ட் இயர்லி அடாப்டர்ஸ் தான் ட்ரை பண்ணுவாங்க ஆக்சுவலாக. உங்கள் ப்ராடக்டை வாங்குறதுக்கோ இயர்லி அடாப்டர்ஸும் இன்னோவேட்டர்ஸ் தான் வாங்குவோம். ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே தான் யூ வில் கெட் த க்ரோத் ஸ்டேஜ் வேர் த மெஜாரிட்டி வில் கம் அண்ட் பை யுவர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஓகே, ஸோ அது வரைக்கும் யூ ஹாவ் டு இம்ப்ரூவைஸ் தி ப்ராடக்ட். இடையில நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா இட் ஒன்ட் ஹேப்பன். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். த வெரி ஃபர்ஸ்ட் திங் இஸ் த மைண்ட் செட். ஆக்சுவலாக மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் லைக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹாவ் டு லைக் you need to create the legacy document. Okay, legacy document actually அப்படின்றது என்னன்னா you should know like who you want to be. அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக போடணும். you should know who you want to be. ஓகே, இன்னொன்று வந்து the perfect day document. உங்கள் பர்ஃபெக்ட் டே, the perfect day வந்து ஆக்சுவலாக வந்து லெஜெண்டரி மார்க்கெட்டர் ஃப்ராங்க்ன்ற ஒரு மார்க்கெட்டர் இருக்கார் ஆக்சுவலாக. I learned from him the perfect day. The perfect day ஒரு வீடியோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்களா யூடியூப்ல சர்ச் பண்ணீங்களா the perfect day அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கும் ஆக்சுவலாக. உங்களோட பர்ஃபெக்ட் டேவை வந்து யூ ஹாவ் டு டாக்குமெண்டைஸ் இட். நீங்கள் எப்படி எந்திரிப்பீங்க, நீங்கள் என்ன மாதிரி கார் ட்ரைவ் பண்ணுவீங்க, என்ன மாதிரி ஃபுட் சாப்பிடுவீங்க, லைக் எங்கே உங்கள் ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், எவ்ரி திங் யூ ஹாவ் டு ரைட் இட் ஆன் த நோட் புக். அதை நீங்கள் டெய்லி கோ த்ரூ பண்ணிங்கனாலே இப்போ இல்லைனா கூட ஆஃப்டர் 1 year யூ வில் ஹாவ் த பர்ஃபெக்ட் டே. ஓகே, இந்த லெகசி டாக்குமெண்ட் வந்து அட் த ஏஜ் ஆஃப் 60s வந்து
நீங்கள் ஆன்சர் உங்களுக்கே ஆன்சர் பண்ணிடணும். ஹூ இஸ் ஆல் பட், ஓகே, ஹூ இஸ் செந்திரன், அந்த மாதிரி. அந்த மாதிரி யூ ஹாவ் டு ஃப்ரேம் யுவர் செல்ஃப், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அண்ட் யூ ஹாவ் டு கோ த்ரூ திஸ் டாக்குமெண்ட் ஆன் டெய்லி பேசிஸ். ஸோ யூ வில் ஹாவ் த கிளாரிட்டி வேர் யூ வாண்ட் டு கோ அண்ட் யூ வில் டூ த ஆக்டிவிட்டி டுவர்ட்ஸ் ஏ கோல். அந்த கிளாரிட்டி இல்லை அப்படின்னா கிடைக்கிற என்ன கிடைக்குதோ அதை எடுத்து பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஓகே, ஸோ தட் ஒன்ட் மூவ் யுவர் க்ரோத். ஸோ யூ ஷுட் ஹாவ் த கிளாரிட்டி. நீங்கள் கேட்காத வரைக்கும் கிடைக்காது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுதான் கிடைக்குமே தவிர அதுக்கு அதிகமாக ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆஸ்க் ஃபார் 1 crore, யூ வில் கெட் 1 crore. இஃப் யூ ஆஸ்க் ஃபார் 10 crore, யூ வில் கெட் 10 crore. 100 crore கிடைக்குன்னா 100 crore கிடைக்கும். ஓகே, பட் த கீ ஃபேக்டர் இஸ் யூ ஹாவ் டு ஆஸ்க் ஃபர்ஸ்ட். ஆஸ்க், யூ வில் கெட் இட். ஓகே, ஸோ கேட்கலைன்னா அது கிடைக்காது ஆக்சுவலாக. யுவர் க்ரோத் வில் பி ஆல்வேஸ் பிலோ யுவர் செல்ஃப் இமேஜ். உங்கள் செல்ஃப் இமேஜ் என்ன இருக்கோ அதுக்கு கீழே தான் எப்பயுமே உங்கள் க்ரோத் இருக்கும். செல்ஃப் இமேஜ் அப்படின்றது த வே யூ சி யுவர் செல்ஃப். ஓகே, தட்ஸ் யுவர் செல்ஃப் இமேஜ். So you have to create a documentized legacy document, like who you are and who you want to be. Okay, what you will be after 10 years or after 5 years, who you live with. Okay, எங்கே லிவ் பண்ணுவீங்க, என்ன மாதிரி வீட்டில் இருப்பீங்க, என்ன மாதிரி கார் ட்ரைவ் பண்ணுவீங்க, யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இது எல்லாமே you have to documentize, okay, on a document, and you have to print it and you have to go through it on a daily basis. Okay, அதுக்கடுத்து வந்து you have to affirmations ஆக்சுவலாக வந்து எப்படின்னா, சர்டன் திங்ஸ் உங்கள் ப்ரீவியஸ் லேர்னிங்ஸில் கண்டிப்பாக வந்து ஒரு ராங் லேர்னிங் கண்டிப்பாக இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா யுவர் என்விரான்மெண்ட் வந்து யூ லேர்ன் ஃப்ரம் த என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ யூ ஹாவ் அ ப்ரீ ப்ரோக்ராம்டு மைண்ட் விச் இஸ் டேக்கிங் த டெசிஷன் ரைட் நவ், விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரிசல்ட்ஸ் ரைட் நவ். அதை அன்லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரீலேர்ன் பண்ணாத வரைக்கும் யூ வில் நாட் அச்சீவ் சக்ஸஸ். அன்லேர்ன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஹாவ் அவேர்னஸ். அந்த லேர்னிங் வந்து ஒரு தப்பான லேர்னிங் அப்படின்றது வந்து ஷுட் ஹாவ் அவேர்னஸ். அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ரீலேர்ன். ஓகே, யூ ஹாவ் டு ரீலேர்ன் இட். ஏன்னா நிறைய பேர் ஆக்சுவலாக வந்து நிறைய டைம் நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் நான் கோச் பண்ணுறப்ப வந்து வென் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் தே ஃபீல் செல்லிங் மார்க்கெட்டர்ஸ் ஆர் லையர்ஸ் அப்படின்ற ஒரு தாட்டே இருக்கும். நம்மளோட ப்ரோக்ராமில் இப்போ ஒரு ப்ரோக்ராமில் பிச்சை ஆரம்பிச்சாலே நீங்கள் பிச்சை ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. Okay, when you have that kind of mindset, it means you hardly believe that selling is a crime. Okay, same thing you will follow for the business. நீங்க செல் பண்ணவே மாட்டீங்க. You started teaching them or you started educating them, the customers. You will never selling. You will never sell to them. Okay, அந்த அவேர்னஸ் நீங்க ஃபர்ஸ்ட் இருந்து அதை அன்லேர்ன் பண்ணிட்டு only when you relearn it you will succeed on this game. Otherwise you will not. So awareness first thing, என்ன தப்பு இருக்குன்றது you should be self aware first. செகண்ட் வந்து அதை க்யூர் பண்ணணும். ஓகே, பை த்ரூ அஃபர்மேஷன்ஸ். யூ ஹாவ் டு ஹியர் இட் ஆன் யுவர் ஓன் வாய்ஸ். ரெக்கார்ட் த அஃபர்மேஷன்ஸ் ஆன் யுவர் ஓன் வாய்ஸ் அண்ட் ஹியர் இட் பிஃபோர் யூ கோ டு த பெட், ஒன்ஸ் யூ வேக் அப் ஃப்ரம் த பெட். அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் ரீட் த அஃபர்மேஷன்ஸ் ஆர் யூ கேன் ரைட் த அஃபர்மேஷன்ஸ். ஓகே, இந்த 3 விஷயத்தை நீங்கள் திருப்பி பண்ணுங்க. ஹியர், ரீட் அண்ட் ரைட். வென் யூ ரைட் யூ கேன் சி த அஃபர்மேஷன்ஸ். யூ வில் சி த அஃபர்மேஷன்ஸ் ஆன் யுவர் ஓன் ஹேண்ட். உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நீங்கள் பார்ப்பீங்க ஆக்சுவலாக. ஓகே, பார்க்குறப்ப that becomes a neuro feedback mechanism. Okay, that's a way to reprogram your subconscious mind. Okay, so reprogramming வந்து it's mandatory. Okay, so the stranger secret அப்படின்ற ஒரு வீடியோ உங்களுக்கு நெட்ல கிடைக்கும். மோஸ்ட்லி எல்லா கோச்சுமே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ற வந்து இந்த வீடியோ தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க to listen it on a daily basis, which is from Bob Proctor. He has a program called Science of Getting Rich. Okay, அவர் கொடுக்குற ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸே லிசன் டு த ஸ்ட்ரேஞ்சர் சீக்ரெட் ஃபார் 30 days. அதான் அவர் ஃபர்ஸ்ட் கொடுக்குற அந்த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச்ன்ற ப்ரோக்ராமில் அவர் கொடுக்குற ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸே தான். 30 daysக்கு வந்து யூ லிசன் திஸ் ஆடியோ ஃபார் 30 days. இட்ஸ் ஆடியோ ஃப்ரம் ஏர்ல் நைட்டிங்கல். ஓகே, அதுக்கப்புறம் வந்து யூ ஹாவ் டு ரைட் யுவர் கோல்ஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ் ஆன் அ நோட் புக். எப்பயுமே நீங்கள் கோல் எழுதிக்கிட்டு அந்த 10 கோல்ஸ் மாற்றி எழுதக்கூடாது, ஒரே கோல் தான் எழுதிட்டு இருக்கணும். இதில் வந்து யூ ஹாவ் டு சூஸ் ஒன்லி 1 goal or 2 goal as a wild important goal. ஓகே, ஸோ கோல் ரைட்டிங் வந்து ஏன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஒரு கோலை வந்து ஜஸ்ட் எழுதுறதுனால, ஓகே, ஹார்வர்ட் ஸ்டடி ஹஸ் ப்ரூவ்ட் தட் 60% of the people achieve the goal just by writing the goal. Okay, just by writing the goal, 60% of the people has achieved the goal. Okay, 75% of the people has achieved the goal by sharing the goal vocally with others. Okay,
லைக் நான் இதை வந்து நான் இந்த வருஷம் நான் 1 கோடி அச்சீவ் பண்ண போறேன்னு உங்க ஃபேமிலிட்ட சொல்றீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றீங்க, அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா 75% of the people has achieved the goal. 75% of the job is done. 25% is the action what you are going to put forth. நீங்க சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா the goal will get into your subconscious mind. The moment it get into your subconscious mind, சில விஷயங்களை உங்களுக்கே தெரியாம நீங்க பண்ணுவீங்க. Okay, towards that goal, which will create that result. So 75% of the job is done when you write your goals on a notebook on a daily basis and when you share this goal with your friends and families. Locally, 75% of the job is done. 25% is the action what you are going to put forth. என்னைக்குமே கோல்ஸை மட்டும் you have to put it on the subconscious mind. Reason என்னன்னா the subconscious mind can work even when you sleep. Okay. Okay. Okay, so not to share goals. Okay, see, let be humans, like let be human. Like I'm talking about the Harvard study. Okay, இது நான் சொல்லல. I'm talking about I'm talking about the Harvard study. Harvard study என்ன சொல்லுதுன்னா 75% of the people has achieved the people who declare the goal on the others. நான் நிறைய சொல்லுவேன் ஆக்சுவலா, நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஜான் எஃப் கெனடி வந்து he don't have an idea of putting a man to the moon. ஓகே, அவருக்கு வந்து பின்னாடி இருக்க சயின்ஸே தெரியாது ஆக்சுவலா. பட் ஹி டிக்ளேர் டு த ப்ரெஸ் தட் வி ஆர் கோயிங் டு புட் அ மேன் ஆன் த மூன் அப்படின்ற வந்து ப்ரெஸ்ல வந்து போட்டார் ஆக்சுவலா. ஓகே, ப்ரெஸ்ல வந்து ஹஸ் டிக்ளேர் டு தி ப்ரெஸ். அதுக்கப்புறம் தே ஃபைண்ட் அவுட் அ வே ஹவு டு புட் அ மேன் டு த மூன். இது எப்போ அவங்க பண்ணாங்க அப்படின்னா, ஓகே, இது எந்த காலகட்டத்தில் அவங்க பண்ணாங்க அப்படின்னா, the computer like அவங்க the computer like அவங்க அந்த ராக்கெட்ல அந்த கம்ப்யூட்டர் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், the computer is very very less. நீங்க கையில் வச்சிருக்க ஸ்மார்ட் போன் வந்து it's more than 10 times bigger than the computer which carries the man to the moon. Okay, so அந்த காலகட்டத்தில் the competitions are not the computer was not 1960s ஆக்சுவலா. மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து 1980s தான் வந்துச்சு. பட் த ஃபர்ஸ்ட் மேன் ட்ராவல் டு த மூன் ஆன் 1960s. ஓகே, 1960s அவங்க போயிட்டாங்க ஆக்சுவலா. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் மெஷின்ஸ் தே வில் ஹாவ்? ரொம்ப கம்மி. ஓகே, வித் தட் கேப்பபிலிட்டி தே டு கோ டு த மூன். த மெஷின் வாட் யூ ஹாவ் ரைட் நவ் அட் யுவர் அட் பாம், உங்களோட கையில் நீங்கள் வச்சிருக்க அந்த மெஷின் வந்து இட்ஸ் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இட் வாஸ் கால்ட் லைக் சூப்பர் கம்ப்யூட்டர். சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்னு ஒன்று இருந்துச்சு 1995 பார்த்தீங்கன்னா. லைக் நான் ஆக்சுவலாக 1995 வந்து நான் ஆக்சுவலாக அந்த ஒரு இன்டர்னுக்கு போயிருந்தேன் ஆக்சுவலாக. ஒரு சாரி, நான் ஆக்சுவலாக பிஇ படிக்கிறப்ப. ஓகே, I went for an intern in railways. ஓகே, ரயில்வேஸோட ஒரு இது சென்ட்ரல் ரயில்வேஸ்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து திருச்சியில் வந்து பொன்மலையில் வந்து ஒரு டிவிஷன் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, அவங்களோட ஹெட் ஆஃபீஸ், அவங்களோட சென்ட்ரல் ஒர்க் ஷாப் ஒன்று இருக்குது. ஓகே, அங்கே வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் போயிருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ அங்கே வந்து லைக் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷோ மீ த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு இதான் சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் காமிச்சாங்க ஆக்சுவலாக. ஓகே, அந்த ரூம்குள்ளே விடல, பட் ஃபுல்லாக கண்ணாடி போட்டு வச்சிருந்தாங்க. இட்ஸ் a சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக. ஓகே, த மொபைல் வாட் யூ ஹேவ் ரைட் நவ் இஸ் மச் மோர் பவர்ஃபுல் தென் அ சூப்பர் கம்ப்யூட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கம்படிஷன்ஸ். ஓகே, அந்த ப்ராசஸிங் ஸ்பீடு எல்லாமே வந்து அந்த 1995 எது சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொன்னாங்களோ, we have that kind of machine right now at this point. ஓகே, ஸோ அவர் அந்த மூணுக்கு போகிறப்ப நான் என்ன சொல்கிறேன்னா, லைக் இந்த மூணுக்கு போகிறப்ப வந்து லைக் வந்து he declared it to the press. Okay, later they achieved. Okay, so goals வந்து அந்த லெவலுக்கு பவர்ஃபுல். You should have one goal as a while important goal. When you share your goals and when you write your goals on a daily basis, the chances of you achieving the goal is 75%. This is as per the study, Harvard study. Okay, இது நான் சொல்லல, as per the study. அதுக்கு அடுத்து வந்து you have to meditate and visualize. Okay, meditation is 30 minutes and visualization is more important because like 30 minutes you have to do visualization. Okay, 20 ideas weekly. How to achieve the goal, you have to write in the notebook and you have to take action on each and every idea. Okay, unless you take action, great ideas will not work. அதுக்கப்புறம் மைண்ட் செட் வந்து basically you need to control what you see, what you speak and what you hear. Okay, because the brain input equal to the brain output. Okay, so binge watching of TV serials will create an impact. 7 to 8 hours of sleep. Practice focus on every aspects, doing one thing at a time. Actually இது focus on every aspects அப்படின்றது எப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களை கூட you have to practice focus. Like இப்போ ஸ்பௌஸ்ட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னா you have to give it undivided attention to her. Okay,
or like if you are playing with the kids, you have to give an undivided attention to the kids. Okay, the more you practice focus, you'll be good at focus. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து லைக் மல்டி டாஸ்கிங் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் ஃபோனில் பேசுறது, லைக் வந்து குழந்தைகிட்ட விளையாண்டுட்டு இருக்கப்பே வேற விஷயங்களை ஒன்று பண்ணிட்டு இருக்குது. ஸோ when you do multitasking, when you practice multitasking, you'll be good at what you practice. நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ you'll be good at. நீங்கள் ஃபோக்கஸை ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு ஒரு 1/2 மணி நேரம் ஃபோக்கஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் 8 மணி நேரம் உட்காந்து நீங்கள் மல்டி டாஸ்கிங்கை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்ட்ராக்ஷனை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா you'll be good at distraction because the more time you practice was distraction. Okay, so you have to practice focus on every aspects. நீங்கள் சாப்பிட்றப்ப you have to focus only on சாப்பிட்றப்ப மட்டும்தான் அது ஃபோக்கஸ், உங்கள் ஃபுட்டில் மட்டும்தான் உங்கள் ஃபோக்கஸ் இருக்கணும். when you talk to your friends, you give attention only to your friends. Okay, when you do something like you do only one thing at a time. When you practice focus on all aspects, okay, doing one thing at a time, you will be good at what you practice. Okay, அதுக்கப்புறம் வந்து gratitude. You have to say gratitude for instant gratification வேணும். instant delayed, அதை டிலே பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக you have to say immediately thank you your partners, like children's. அப்போ தான் அது உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஓகே, டிலே பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சக்ஸஸ் டிலே பண்ணி தான் வரும். ஓகே, you have to give an instant gratification to your employees, to your partners, children's, your wishes daily. Okay, give what you want, like do charity. If you want money daily, you have to do charity daily. Okay, அதுக்கப்புறம் வந்து ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் லைக் வந்து லைக் 10,000 steps a day, motion triggers emotions. ஓகே, நீங்கள் ஃபுட் லைக் ஜங்க் ஃபுட்ஸை வந்து பிகாஸ் தட் அஃபெக்ட்ஸ் தி குவாலிட்டி ஆஃப் த டிசிஷன். ஓகே, நெட்வொர்க் இஸ் யர் நெட்வொர்க். இன்னும் வந்து கம்யூனிட்டி, லைக் யூ நீட் டு க்ரோ யுவர் கம்யூனிட்டி. நீங்கள் உங்களை எத்தனை பேத்துக்கு தெரியும் அப்படின்றது யூ ஹாவ் டு டேக் அன் ஆடிட். உங்கள் பேர் இன்னைக்கு 1000 பேத்துக்கு தெரியும்னா வாட் ஷுட் ஐ வாண்ட் டு டூ இஃப் ஐ வாண்ட் டு மேக் டு 1000 people or 10,000 people or 1 lakh people? The more you create awareness about yourself, you have to sell with influence. Okay, you have to inspire and you have to sell. Money பொறுத்த வரைக்கும் you should know how to earn it, how to manage it, how to multiply it, how to save daily. Okay, so in an ethical way, எல்லாமே ethical way. Earn it, how to earn in an ethical way, how to manage, how to multiply, how to save daily. Control your inputs. At least for the first half, no news or no the morning time, no news or no TV. Okay, stick to a diet plan. Disassociate with the negative people. Intake only the positive info. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து லைக் ரிச்சுவல்ஸ் வந்து ஆல்வேஸ் இம்ப்ரூவ் த சேம் ப்ராடக்ட் again and again, so that you will be irreplaceable on your niche. Okay, உடனே வந்து you have to reinvent the systems. Okay, உங்கள் பிஸ்னஸ் மாடலை ரீஇன்வென்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். You can reinvent the model, same models again and again. ஸோ இதெல்லாமே டெய்லி ரிச்சுவல்ஸ்ன்றது you have to follow on a daily basis. Okay, ஸோ அதுக்கப்புறம் let's go through the success mindset. ஸோ இன்னைக்கு செஷன் வந்து இன்னொரு 1/2 hour போகும். Okay, so you be with me. Definitely you have a very great learning. If you found this is not useful for you, you can leave the session. Okay, the video will be there. The video will be there for the session to review. Okay, so success mindset. நான் இது வரைக்கும் கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் நான் வந்து ஆக்சுவலாக பாயிண்ட்ஸாக போட்டிருக்கேன். இட் மேபி something you may know already, something if you don't know already. If you know already, just revise it. If you don't know, you just take notes. And if you okay, so the very first thing வந்து லைக் வந்து okay, first thing is it's all about goal. Know exactly what you want and why you want it. Okay, the goal should have a deadline. இதில் வந்து நீங்கள் ரியலிஸ்டிக் கோல் வச்சுக்கலாம். You should also have unrealistic goals. You can achieve both. Okay, realistic goals, unrealistic goals also, there's a pattern you can achieve. The unrealistic goals வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறது, அதை அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கிடையாது. ஆக்சுவலாக you can still achieve unrealistic goals. Okay, whatever you see a reality is once upon a time it was a fantasy. Okay, நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், இதே 100 வருஷத்துக்கு முன்னாடி போய் சொன்னால் அது நம்பவே மாட்டாங்க. ஆக்சுவலாக nobody will believe that I'm talking to you right now at this moment where you listen from so many places. ஓகே, சில பேர் ஸ்ரீலங்காவில் இருக்கீங்க, சில பேர் வந்து லைக் வந்து வேறு ஊரில் இருக்கீங்க, பட் யூ ஆர் ஸ்டில் லிசனிங் டு மீ. ஓகே, இட்ஸ் அ ஃபேண்டசி ஒன்ஸ் அப்பான் அ டைம். பறக்கிறது லைக் டுடே சி எவ்ரி ஒன் வில் ஹாவ் அன் ஏர்கிராஃப்ட் இன் யுவர் ஹோம். மேபி இட் மே நாட் பி அ ரியாலிட்டி நவ். ஓகே, பட் இட் மே லுக் லைக் அ ஃபேண்டசி. ஒவ்வொரு வீட்லையும் ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்குமா, பட் டெஃபினெட்லி இட் வில் ஹேப்பன். இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். அட்லீஸ்ட் ஒரு 10 years இல்லை 15 years அது நடக்கும். ஆக்சுவலாக எந்திரிச்சு ஏறி நின்றிங்கனாலே போதும், த thing will get fly on as like skateboard மாதிரி you can fly. Okay, so you always have a goal with a deadline.
ஓகே, அது ரியாலிட்டியா அன்ரியாலிட்டின்றது யூ டோன்ட் ஹாவ் டு வரி. லீவ் டு த சூப்பர் பவர்ஸ் above you. All you need is focus on what you want and why you want it. Okay, focus on what you want. Don't worry about the how part. அது எப்படி நடக்கும் அப்படின்ற how part வந்து you don't have to worry. You give it to the super powers. The subconscious mind. Give it to the subconscious mind. The subconscious mind is a superpower. Okay, and leave the powers above you. They will take care of it. Okay. அதுக்கு அடுத்து வந்து finish what you start. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இன்கம்ப்ளீட்னஸ் இருந்துச்சுன்னா கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகே, அது நீங்கள் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அதுக்கு மூணாவது பண்ணது சக்ஸஸ் ஆல்வேஸ் லைஸ் அவுட் சைட் தி கம்ஃபர்ட் ஜோன். ஆனால் பிரெயின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹவு த பிரெயின் வாஸ் மேட் வாஸ் டு ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் டேஞ்சர். அது வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில போகவே விடாது. ஓகே, இட் ஆல்வேஸ் புட் யூ ஆன் தி கம்ஃபர்ட் ஜோன், பட் யூ நீட் டு ட்ராக் யூ அவுட் ஆஃப் தி கம்ஃபர்ட் ஜோன். நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனை வெளியில் வரீங்களோ யுவர் இன்கம் ஜோன் வில் கெட் இன்க்ரீஸ்ட். ஓகே, உங்களுக்கு இன்கம் வந்து நல்லா போகணும் அப்படின்னா யூ நீட் டு ட்ராக் யூ அவுட் சைட் த கம்ஃபர்ட் ஜோன். ஓகே, ஸ்ட்ராங்கர் த ஒய், ஈஸியர் த ஹவ். யூ நீட் டு ஃபைண்ட் த டீப்பர் பர்பஸ். இந்த பணத்தை ஏர்ன் பண்ணுறதுனால இதோட டீப்பர் பர்பஸ் என்ன அப்படின்ற unless you learn it, like the easier the how process will be. Okay, stronger the why, easier the how. Okay, from T. Harv Eker. You are the product of your own thoughts. இது வந்து எல்லாருமே சொன்னது. மகாத்மா காந்திலேருந்து எல்லாருமே, லைக் வில்லியம்ஸ்லேருந்து, லைக் வந்து ஏர்லாண்டிங்லேருந்து, லைக் திங்கர் நெப்போலியன் ஹில்லேருந்து எல்லாமே, யூ ஆர் தி ப்ராடக்ட் ஆஃப் யுவர் ஓன் தாட்ஸ். Okay, thought is so much powerful. What you think is what you become. Okay, it's very simple. If you want to become rich, you'll be rich. If you want to be mediocrity, you'll be in mediocrity. Ad average na irpen nenicha neenga average ah. If you feel that you are a poor, you'll be poor. Okay, if you feel that you are a rich, you'll be rich. Okay, it's a choice. Being rich is a choice which you take. Okay, இது நமக்கு இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு இல்லை. ஓகே, இது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ தாட் வந்து அந்த லெவலுக்கு பவர்ஃபுல். ஓகே, ஸோ அதை வந்து அண்டர்எஸ்டிமேட் பண்ணாமல் இன்டென்ஷனலி யூ ஹாவ் டு திங்க் வாட் யூ வாண்ட். தேவையில்லாமல் நீங்கள் விஷயத்தை யோசிக்கிறத விட உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் யோசிக்கலாம். யூ கேன் திங்க் டுவர்ட்ஸ். ஓகே, ஏன்னா தட் வில் கெட் மேனிஃபெஸ்ட். தாட்ஸ், ஃபீலிங்ஸ், ஆக்ஷன்ஸ், ரிசல்ட்ஸ். ஓகே, தட் வில் மேனிஃபெஸ்ட். Imagination visualization is more important than knowledge. Every product in this world is created twice. Okay, எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் what you see is a copy version. The original was first created in the mind. Okay, தாஜ்மஹால் எடுத்தீங்கனாலும் it's a copy. What you are seeing is a copy. The first version is on their mind, in the creator's mind. என்ன ப்ராடக்ட் எடுத்தாலும். ஓகே, இப்போ என்னன்னா, if you do the reverse engineering, if you don't think in the mind, there's no reality at all. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வீடு வேணும், அந்த மாதிரி ஒரு கார் வேணும் அப்படின்ற திங்கிங் இல்லை அப்படின்னா you won't see the reality. So the very first thing is to create the thing in the mind first, then the reality will take place. Okay, so visualization is more important. Imagination and visualization is more important than knowledge. இது நான் சொல்லல, it was from Albert Einstein. Okay, it's more important than knowledge. Albert Einstein சொன்னது actually. Imagination and visualization is more important than knowledge. Okay, so what you see is a copy. Focus is the most valuable asset, not the time. Okay, அதுக்கு அடுத்து வந்து லைக் focus on one thing. Multitasking இல்லாமல் நீங்கள் there's a power for one thing. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, you will get it. You become what you think all day long. அதே மாதிரி தான், you become what you repeat. ஓகே, நீங்கள் என்ன ரிப்பீட் பண்ணுறீங்களோ you will become that. இது வந்து ஆக்சுவலாக ஜான் டி மார்டினி சொன்னது. ஓகே, ஜான் டி மார்டினி சொன்னது, if you don't fill your thoughts with high priority actions, the day will be automatically filled with low priority distraction. Okay, it's from John D. Martini. He's a law of attraction coach. Okay, you have to fill your day with a high priority action. Otherwise, it will automatically filled with no, அது மிஸ் பண்ணிட்டேன். It will be automatically filled with low priority distractions. Okay, அதுக்கு அடுத்த இது பார்த்தீங்கன்னா, the more you work on yourself, wider the impact will be. ஆக்சுவலாக வந்து நீங்கள் பிஸ்னஸ் வைக்கல, you are the business. Okay, the business will grow to the extent you grow. Entrepreneurs, most of the entrepreneurs பண்ற தப்பு என்னன்னு வச்சுக்கோங்களேன், they go for a trial and error method. They will never learn. ஒருத்தவங்க போய் கத்துக்கிட்ட சில பேர் தப்புன்னு நினைப்பாங்க. They will never find a mentor. Like அவங்கள they will have an ego like I know how to figure it out myself. Okay, actually that's a bad thing. Okay, it will go for a costly learning curve. The best thing is to copy from others, which is working. Learn from others' mistakes.
ஓகே, ஒரு மிஸ்டேக்கை வந்து அடுத்தவங்ககிட்ட வந்து காப்பி அடுத்தவங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணிட்டு தான் புத்திசாலித்தனம். அதை நீங்க பட்டு அதுக்கப்புறம் திருந்தணும்னு கிடையாது. சில பேர் வந்து என்ன பண்ணா பட்டும் திருந்தவும் மாட்டாங்க. ஆக்சுவலாக தே வில் டூ த சேம் மிஸ்டேக் அகெயின் அண்ட் அகெயின். அது அந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பீப்புளும் இருக்காங்க ஆக்சுவலாக. ஓகே, சி மிஸ்டேக் பண்ணலாம், there is nothing wrong on it, but repeating the same mistake is a big mistake. Okay, you should not carry forward, but the best will always learn from the others mistakes. Okay, so you are the business. Okay, the business will grow to the extent you grow, so you should be open. You should always keep your cup empty to learn from others. அவங்க வந்து வயசு வித்தியாசம் பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து 18 years old, இவன் 18 years old நான் என்ன கற்றுக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. யூ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் த 18 years old. யூ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் அதுக்கும் பிலோவில் லேர்ன் பண்ணணும். யூ ஹேவ் டு ஸ்டில் லேர்ன். சாரி, ஜஸ்ட் கிவ் மீ ஒன் மோர், ஐ புட் த மொபைல் ஆன் சொல்லுங்க. ஸோ யூ ஹேவ் டு லேர்ன். யூ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் தி அதர்ஸ். ஓகே, அந்த நான் லேர்ன் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா யூ வில் நெவர் க்ரோ. யூ ஆல்வேஸ் ஹேவ் டு கீப் யுவர் கப் எம்டி. த மோர் யூ ஒர்க் ஆன் யுவர் பாயிண்ட் த இம்பாக்ட் வில் பி. ஓகே, அதுக்கடுத்து வந்து அதுக்கு பாயிண்ட் வந்து நோ த ஸ்கில். ஆக்சுவலாக நோ த ஸ்கில்ன்றது ஆக்சுவலாக என்னன்னா, இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சமான இது. ஆக்சுவலாக நோ த ஸ்கில் அப்படின்றது, ஒரு ரூபிக்ஸ் கியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை சேர்க்கறதுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா, தே வில் வித்தவுட் நோயிங் த அல்காரிதம், அந்த அல்காரிதம் தெரியலன்னா இட் மே ஈவன் டேக் மந்த்ஸ் டு ஜாயின் இட். அது சில சமயம் அது முடியாமல் கூட போகலாம். சில சமயம் நீங்கள் பண்ணிடுவீங்க, ஆக்சிடென்டலாக அது சேர்த்துருவீங்க, திருப்பி களைச்சி கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி யூ வில் டேக் லாட் ஆஃப் டைம் டு டூ இட். But if you know the algorithm, within fraction of minute, like you can join it. Okay, எத்தனை தடவை களைச்சு கொடுத்தாலும் you can easily join the Rubik's cube. Okay, அதே மாதிரி தான் பிஸ்னஸும். If you learn the skill, anytime எந்த ஒரு பிஸ்னஸை கொடுத்தாலும் you will do it successfully because you know the art of doing it. Okay, like marketing, sales எல்லாமே உங்களுக்கு என்ன கலவை என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும். அதனால தான் rich gets richer. Okay, they know the skill of making money. See, actually நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு 1 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, 10 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. யூ வாண்ட் டு மேக் 1 crore. இதுக்கு நடுவில் என்ன தேவை அப்படின்னா, யூ நீட் தட் நாலேஜ், ஹவு டு மேக் தட் 1 crore. த நாலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். செகண்ட் திங், யூ ஓகே, யூ ஷுட் பி willing டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். இது ரெண்டு இருந்தாலே போதும். மணி எல்லாம் வந்து செகண்டரி, மணி இல்லைன்னுலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து நான்லாம் வந்து பொய்ன்னு தான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஓகே, இட்ஸ் லைக் அது வந்து லைக் வந்து எப்படின்னா லைக் வந்து தே ஆர் சீட்டிங் தெம் செல்ஃப், டெல்லிங் தட் the reason is money. I will never trust them. Okay, know the skill. There's an art, and the skill நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், can easily make that money. Okay, so always think, ஒருத்தர் 100 கோடி பண்றாரு அப்படின்னா அவருக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியல. சில பேர் வந்து எப்பயுமே அந்த பணம் அதிகமாக பார்க்குறவங்க வந்து தப்பாவே பார்ப்பாங்க. ஓகே, அவன் இப்படி ஏமாத்திருப்பான். ஓகே, அதனால தான் ஹீஸ் இன் பாலிடிக்ஸ், அதனால தான் இப்படி பணம் கொட்டுது. இல்லை ஹீஸ் அந்த பிஸ்னஸ், அவங்க பிஸ்னஸ்ல ஏதோ தப்பு பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே வந்து இட்ஸ் அ ரீசன் யூ சே டு யுவர் செல்ஃப் டு ப்ரொடெக்ட் யூ. ஓகே, ஏன்னா அது உங்களால் பண்ண முடியல. ஸோ யூ ஆர் பை சேயிங் தம் யூ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் வெரி குட் பர்சன் அண்ட் யூ ஆர் லைக் யூ டோன்ட் லைக் நீங்கள் பணம் பண்ண முடியாததுனால அந்த இதை வந்து நீங்கள் உங்களுக்கு அதை சொல்லி நீங்கள் உங்களே தேர்த்திக்கிறீங்க. அதான் உண்மை ஆக்சுவலாக. ஓகே, so you have to learn that skill to make that money. Okay, so அதுக்கு அடுத்து வந்து ideas won't work unless you act on it. சின்ன ideas கூட you have to try it because அந்த ஒரு idea it can become a great idea. Okay, I have seen in my life கம்ப்ளீட்டாக கோவிட் டயத்தில் கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே க்ளோஸ். ஓகே, you cannot step out of the home. You cannot step out of the home. You cannot like நீங்கள் எதுவுமே போய் வாங்க முடியாது. But we made a big money during COVID. Okay, with less people. அதில் கோவிடில் தான் நாங்கள் ரொம்ப பணம் பார்த்தோம் ஆக்சுவலாக. ஓகே, வித்தவுட் ஸ்டெப்பிங் அவுட் ஆஃப் த ஹோம், வித்தவுட் ஹேவிங் அ மார்க்கெட்டிங் டீம், வித்தவுட் ஹேவிங் ஒரு கஸ்டமர்கிட்ட ஃபோனில் பேசுனது கிடையாது. ஐ நெவர் ஸ்போக் டு அ சிங்கிள் கஸ்டமர். ஓகே, ஸோ சிங்கிள் கஸ்டமர் 10,000 கஸ்டமர்ஸை ரீச் பண்ணுற வரைக்கும் அதுக்கப்புறம் பேசுனது இல்லை ஆக்சுவலாக. ஓகே, ஸோ 10,000 கஸ்டமர்ஸ் நான் ரீச் பண்ண வரைக்கும் வி டோன்ட் ஈவன் டாக் டு அ கஸ்டமர் வித்தவுட் ஈவன் அ ஃபோன் கால். நோ ஃபோன் கால்ஸ், மாஸ் இமெயில் பண்ணோம். ஓகே, வி ஹவ் நெவர் ரிப்ளைட் எனி இமெயில்ஸ். ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை ஆக்சுவலாக. வி டோன்ட் ஹவ் டைம் டு ரிப்ளை தோஸ் இமெயில்ஸ். அவ்வளோ இமெயில்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. யூ வாண்ட் டு ரிப்ளை த இமெயில்ஸ் லைக் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே 2,000 இன்பாக்ஸ் ஃபுல்லாக போகும். இன்பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா 2,500 இன்பாக்ஸ் ஃபுல்லாக போகும். மொத்தமே லைக் 2 பேர் 3 பேர் தான். ஓகே,
ஸோ நோ டைம். ஸோ ஒரு சின்ன ஐடியா, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அ ஸ்மால் ஐடியா. ஓகே, ஸோ அது எப்போ ஒரு கிளிக் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரெஷீஸாக எடுத்துக்கிட்டு யூ ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் யூ ஹாவ் டு, அது ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஐடியா. ஓகே, ஸோ இன் எவ்ரி செட் பேக் தர் லைஸ் அ கிஃப்ட். ஓகே, இன் எவ்ரி செட் பேக் தர் லைஸ் அ கிஃப்ட். எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் இருக்கும் அப்படின்னா யூ ஹாவ் டு திங்க் இட்ஸ் அ கிஃப்ட். தேர்ஸ் அ லெசன் டு லேர்ன் அண்ட் எவால்வ். ஓகே, அதை வந்து நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு லைக் வந்து ஐயோ இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பண்ணுறது வேஸ்ட் ஆக்சுவலாக. That's a gift for you, okay, which is to learn and evolve. Okay, so again it is a choice. நீங்க வந்து gift-ஆ பாத்தீங்கன்னா உங்களுக்கு gift, sorry, just give me one moment. Okay, so okay, gift-ஆ பாத்தீங்கன்னா அது gift actually. If you take as a negative, it's a negative. Okay, don't do the same thing and expect different results. இது நம்ம நிறைய தடவை நானே பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. I'll do the same thing, பட் சேல்ஸ் மட்டும் அதிகமாக போகணும் எதிர்பார்ப்பேன். ஓகே ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் சேல்ஸ் ஃபிகர் மாறணும்னா யூ நீட் டு டூ அ டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி. ஒரே ஆக்டிவிட்டி திரும்பி பண்ணிட்டு சேல்ஸ் நம்பர்ஸை மட்டும் நம்ம இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைப்போம். இட் ஒன்ட் ஹேப்பன். யூ டூ டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி, யூ கெட் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ். ஓகே, அண்ட் லைக் illusion of knowledge is more dangerous than ignorance. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இது நானும் நினச்சிருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, நானும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் இது நமக்கு தெரியும் சொல்லி விட்டுருவோம், பட் அதுதான் மோர் டேஞ்சரஸ். தெரியாமல் இருக்கிறத விட நம்ம தெரியும்னு சொல்லி விட்டுறோம் பார்த்தீங்களா, அதுதான் டேஞ்சரே. யூ ஸ்டாப் லேர்னிங் த மொமெண்ட் யூ திங்க் யூ ஸ்டாப் லேர்னிங். நிறைய டைம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2018-19 ஓகே எஸ்சிஓ தானே, நமக்கு தெரியாத எஸ்சிஓவா, நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் ஆக்சுவலாக. ஆனால் தேர் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் டெய்லி எவால்வ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். யூ ஷுட் பி ஆல்வேஸ் பி ஓப்பன் மைண்ட் டு லேர்ன் இட். அப்படி இல்லைன்னா லைக் த மொமெண்ட் யூ ஸ்டாப் லேர்னிங் இட் மீன்ஸ் யூ ஆர் stopping your growth. Okay, don't look for the most of the times enna people வந்து actually they will always say reasons like இது இருந்தா அத பண்ணிடுவேன், அது இல்ல இந்த டூல் இல்ல அந்த டூல் இல்ல. Don't look for the circumstances. Okay, look for the circumstances you want. If you can't find them, you have to make them. Okay, so you have to make the way. Always think that you have to make. உங்களுக்கு எல்லாமே தானா வந்து அமைஞ்சு நிக்காது. Okay, you have to find out the way and you have to move on. இந்த கோட் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் கோட். லைஃப் இஸ் அ மிரர். நீங்கள் வந்து அடுத்தவங்க சீட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இட் மீன்ஸ் தட் இஸ் சம்திங் நெகட்டிவ் இன்சைட் யூ. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் போய் உங்களை செக் பண்ணுங்க. ஓகே, பிகாஸ் யூ ஹாவ் தட் ஹேபிட் ஆஃப் சீட்டிங். இட்ஸ் அ ஹார்ட் ட்ரூத். இல்லை நான் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ ஆஸ்க் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட். ஓகே, வாட் யூ சீ இஸ் த ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் யூ. அவங்க அதை சீட் பண்ணுவாங்க, இதை சீட் பண்ணுவாங்க, இதை பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இஃப் யூஆர் சீயிங் த வேர்ல்ட் த வே இஸ் த சேம் வே, இட் மீன்ஸ் யூ ஹாவ் லாட் ஆஃப் ஜங்க் இன்சைட், லாட் ஆஃப் நெகட்டிவ் இன்சைட். ஓகே, வாட் யூ சீ இஸ் வாட் யூ ஆர். ஓகே, யூ அட்ராக்ட் வாட் யூ ஆர். ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் த கேம் இஸ் டு பியூரிஃபை யுவர் செல்ஃப் அண்ட் you have to change yourself so that you attract the same kind of person. Okay, so you become the person you want to become, you want to attract. Okay, so life is a mirror. What you see is what you want. Attract what. So okay, so everything is law of attraction. Okay, so நீங்க மாறணும். unless you change it you will never attract. அதை விட்டு நம்ம அடுத்தவங்களை ப்ளேம் பண்றதுல வந்து எந்த ரீசனுமே கிடையாது ஆக்சுவலா. Okay, the way you respond to any situation will change the outcome. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா it's all about how you respond. If you respond in a negative way, you will get negative results. If you respond in a positive way, you will get positive results. The way you respond is going to decide the outcome. The words has power to create and power to destroy. It's most favorite quote actually. என்னோட நீங்கள் என்ன வார்த்தை நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பேசிக்கிறீங்க ப்ளஸ் உங்களுக்கு செல்ஃப் டாக், the talk which you had with your employees, with your friends, everything matters. பிஸ்னஸ் எப்படி போகுது அப்படின்னு கேட்குறப்ப ஏதோ போகுது அப்படின்னா அது ஏதோ தான் போகும். இட் வில் ஹேப்பன் பிகாஸ் தட்ஸ் வாட் யூ ஆர் அட்ராக்டிங். பிஸ்னஸ் சூப்பராக போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா போகலைன்னா கூட யூ வில் கெட் திஸ் பிஸ்னஸ் சூப்பராக போயிடும். ஓகே, பட் இஃப் யூ ஆர் டிகிங் த சேம் திங் அகெயின் அண்ட் அகெயின், எதுனாலும் சேல்ஸ் சரியில்லை அது சரியில்லை புலம்பிகிட்டே இருந்தீங்கன்னா யூ பிகம் வாட் யூ ரிப்பீட். ஓகே, பிகாஸ் தட்ஸ் வாட் யூ ஆர் ஷேப்பிங் யூ. Okay, so words has power to create and power to destroy. It was written in all holy books. நீங்கள் எல்லா ஹோலி புக்ஸும் எடுத்துக்கோங்க, பைபிள் எடுத்துக்கோங்க, லைக் யூ டேக் பகவத்கீதா. வேர்ட்ஸ் ஹஸ் அ பவர் டு கிரியேட் அண்ட் பவர் டு டெஸ்ட்ராய்.
It was said in the holy books. Okay, okay. Next on the okay, managing money is more important than making money. ஸோ இதுவும் ஆக்சுவலாக வந்து லைக் வந்து இட்ஸ் அ ஃபேவரட் கோட். ஓகே, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இஃப் யூ டோன்ட் நோ ஹவு டு மேனேஜ் மணி யூ வில் ஃபால் ஒன் டே. எவ்வளோ பெரிய எம்பையர் வச்சிருந்தாலும் வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய 1000 கோடி கூட வச்சுக்கோங்க. ஓகே, இஃப் யூ டோன்ட் மேனேஜ் த மணி யூ ஹாவ் டு ஃபால். தட் ஹேபிட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் ஹோப். ஓகே, ஹவ் யூ மேனேஜிங் அ லிட்டில் சம் ஆஃப் மணி. ஓகே, பர்சீவரன்ஸ், அதுக்கு அடுத்து பர்சீவரன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி கீ. நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அவசியமே கிடையாது. ஆக்சுவலாக யூ கான் சி ஆக்சுவலாக நிறைய இதை வந்து நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். என்னோட டொமைனில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். சி ஐம் நாட் அன் எம்பர் சிஸ்டம் எக்ஸ்பர்ட் ஆர் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஐம் நாட் அன் ஐஓடி எக்ஸ்பர்ட் ஆர் ஏ எக்ஸ்பர்ட். பட் ஐம் குட் இன் கன்சிஸ்டன்சி. ஐ கிரியேட்டட் கன்சிஸ்டன்ட் கான்டென்ட் விச் லைக் ஒரு நல்ல கோர்ஸ் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் செல் பண்ணுறத விட ஒரு 10 மடங்கு கூட இருக்கும். ஒரு 30 மடங்கு மேலே நான் வச்சுருப்பேன். ஐ ஹவ் சோல்ட் மை கோர்ஸ் because of consistency. Okay, consistency, perseverance. It's all about how you add day by day. ஒரு நாள் இதை பண்ணிட்டு இது பண்ணுறது கிடையாது. ஓகே, யூ கேன் how you add the content day by day. லேர்ன் அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் ரொம்ப 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 முக்கியம் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு கல்பிட்டாக மாறிடும். இட் வில் நெவர் allow you to grow your business. Okay, so in that case you need to unlearn your experience. Okay, you need to unlearn and you have to relearn. Okay, learn, unlearn and relearn always. Okay, அதுக்கு அடுத்து வந்து லைக் வந்து your past is not equal to future. லைக் ஓகே, ஸோ லைக் வந்து நீங்கள் உங்கள் பாஸ்ட் லைஃப் வந்து அப்படி இருக்கு, உங்கள் பாஸ்ட் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகுன்றதுனால இப்போ இருக்கிற பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்றது கிடையாது. ஆக்சுவலாக you need to come up with a different mindset. You can succeed. Okay, by going through the rituals. Okay, by changing yourself you can see the change. இதுவும் ரொம்ப எனக்கு பிடிச்ச கோட்டு ஆக்சுவலாக. இது வந்து ஜிம்ரான் சொன்னது ஆக்சுவலாக. ஓகே, ஜிம்ரான் ஆக்சுவலாக ஃபார்மல் எஜுகேஷன் வில் பிரிங் யூ லிவிங், செல்ஃப் எஜுகேஷன் வில் மேக் யூ ஃபார்ச்சூன். ஐம் நாட் நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டில் வந்து என்னோட மாஸ்டர் டிகிரியில் வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மாஸ்டர் டிகிரி அப்ளை எலக்ட்ரானிக்ஸ் நான் பண்ணேன், எம்இ பண்ணேன் ஆக்சுவலாக. ஓகே, 2004 காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் ஆக்சுவலாக. மொத்தம் ஒரு 50 பேர் இருப்போம் ஆக்சுவலாக. 48 பேர் இருப்போம். ஐ வாஸ் இன் 40th rank. ஓகே, எனக்கு முன்னாடி 40 பேர் இருப்பாங்க ஆக்சுவலாக. 40 பேர் 45. ஐம் நாட் அ குட் ப்ரோக்ராமர். ஐம் நாட் அ பெருசாக வந்து நான் வந்து ரொம்ப இதெல்லாம் கிடையாது ஆக்சுவலாக. பட் என்னோட ஃபார்மல் எஜுகேஷன் வந்து அந்த லெவலுக்கு கிடையாது ஆக்சுவலாக. பட் இந்த செல்ஃப் எஜுகேஷன் நான் டெய்லி லேர்ன் பண்ணுற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, தட் ஹெல்ப் மீ டு அச்சீவ் 1 crore at the age of 25. ஓகே, இந்த நம்பர் 1 guy இஸ் கெட்டிங் லைக் 40,000 salary வாங்கிட்டு இருந்தாங்க இன்ஃபோசிஸில். ஐம் மேக்கிங் 1 crore. ஐம் மேக்கிங் 1 crore 50 lakh ப்ராஃபிட். ஓகே, 50% ப்ராஃபிட் நின்றுச்சு அந்த டயத்தில். 50 lakh ப்ராஃபிட் at the age of 25. செல்ஃப் எஜுகேஷன் தான். ஏன்னா நான் டெய்லியுமே வந்து ஆக்சுவலாக ஐ யூஸ் டு ஸ்லீப் அட் 2 o'clock. ஓகே, நான் பிஸ்னஸ் ஆரம்பித்த காலகட்டத்தில் சொல்கிறேன். 2 o'clock நைட் 9 o'clockலேருந்து 2 o'clock வரைக்கும் படிப்பேன் ஆக்சுவலாக. 8 மார்னிங் 9லேருந்து 9 வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா I'll be taking classes. லைக் I'll be taking classes for my students. லைக் நான் வந்து பேட்ச்க்கு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டே இருப்பேன். ஓகே, ஐ டோன்ட் ஹவ் டைம் பிகாஸ் என்ன வந்துகிட்டே இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க, பேட்ச் வந்துகிட்டே இருக்கும். லைக் ஐ டோன்ட் ஹவ் டைம் ஃபார் கோயிங் ஃபார் லஞ்ச். ஓகே, அந்த லெவலுக்கு கூட்டம் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஃப்ரம் நைட் 9 o'clock to 2 o'clock தான் ஸ்டடி டைமே. அது என்ன படிக்கணும் அதுக்கு அடுத்த நாள் வந்து I'll be teaching them. ஓகே, நைட் 9 to 2. ஸோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஐ பிகம் அ ப்ரோக்ராமர். ஓகே, நான் வந்து என்ன என்னோட ப்ரோக்ராமிங் வந்து ஆல்மோஸ்ட் லைக் வந்து 4 தடவை அரியர் வச்சு தான் கிளியர் பண்ணேன் ஆக்சுவலாக. ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் அந்த C++ ப்ரோக்ராமிங் எனக்கு வரவே இல்லை ஆக்சுவலாக. ஆனால் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஐ லேர்ன் டு ரைட் ப்ரோக்ராமிங். 3000 லைன் 4000 லைன் 8000 லைனுக்குலாம் கோட் எழுத ஆரம்பிச்சேன். ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த செல்ஃப் எஜுகேஷன். செல்ஃப் எஜுகேஷன் நீங்களே படிச்சுக்கிறது தான் பெஸ்ட் ஆக்சுவலாக. தட் வில் கிவ் யூ மோர் ஃபார்ச்சூன். ஓகே, த நெக்ஸ்ட் திங் இஸ் நோயிங் அண்ட் நாட் டூயிங் இஸ் நாட் நோயிங். எல்லாமே தெரியும் ஆனால் பண்ணவே மாட்டோம். அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் நிறைய ஆக்சுவலாக. இந்த நம்ம இப்போ 100 பேர் இப்போ இங்கே வந்து 25 பீப்புள்ஸ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 80% of the people of that category. I know the stuff but not do. I will never do the stuff. Knowing and not doing is equal to not knowing. ஓகே, அது வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்தது தான். 30 நாள் நீங்கள் எல்லாம் வந்து நல்லா வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, நீங்கள் சொல்லலாம் நான் வந்து அடுத்த 2 months கழிச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஹேபிட் will not make you success. The people who take the decision right now today is going to be successful. The people who are going to delay them is the procrastination people. Okay, people they will go for always delay தான். உங்களுக்கு சக்ஸஸும் டிலே தான் கிடைக்கும். ஓகே,
golden, so if you want to change this, you have to take action today. Okay, so okay, golden rules for game of success நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். For any business you need to follow this rules. இது எல்லாமே மைண்ட் செட், இதுவும் மைண்ட் செட் தான், கிட்டத்தட்ட மைண்ட் செட் தான், பட் திஸ் இஸ் ரிலேட்டட் டு சம்திங் டு த பிஸ்னஸ். ஓகே, அது வந்து ஜென்ரல் மைண்ட் செட். த சக்ஸஸ் மைண்ட் செட் இஸ் ஜென்ரல் மைண்ட் செட் விச் யூ ஷுட் ஹேவ் டு ஃபாலோ. This is related to business. Okay, to the business, any product or service, it solves a people problem. Okay, it solves a people problem. You need to understand what problem you are solving and what is the result the customer is expecting. Okay, இதில் தான் உங்கள் ஃபோக்கஸ் இருக்குமே தவிர மணியை நீங்கள் வந்து 1 கோடி நான் பண்ணுவேன் அப்படின்னு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா இட் ஒன்ட் ஹேப்பன். நீங்கள் அந்த த பிக்கஸ்ட் ஜெயன்ட்ஸ் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கூகுள், ஃபேஸ்புக்கு, அவங்க எல்லாமே they started with the bigger mission. Like Microsoft வந்து they have a mission that every home should have a PC where Microsoft is running on it. இதை எப்போ அவங்க சொன்னாங்க அப்படின்னா when there are only few computers in the world, there is no personal computers. Okay, they say this word when they are saying this word, when they are having this mission, there is no home is having a personal computers. TV புதுசு ஆக்சுவலா, அங்க அப்புறம் எங்க கம்ப்யூட்டர் இருக்க போறது? TV, there is no televisions in home. Okay, they say this, they have the mission of having a personal computers in a home running Microsoft operating system on it. Okay, so Google the Google mission is to search or user or search fulfill பண்றது. It's not showing up ads. They didn't build the product to show up ads. Okay, so money is a byproduct for your service. Okay, more you like service or so mission first, money second. The more you give, more you get. Okay, so எந்த அளவுக்கு நீங்க சர்வீஸ் கொடுக்குறீங்களோ, you give the service first, you get the money. At the same time எல்லாமே ஃப்ரீயாவே கொடுக்காதீங்க. Don't give everything for free. People will take it for granted. Okay, they won't value. You have to charge money. Only then you can go for a bigger mission. Otherwise நீங்க அந்த லெவலுக்கு ஒரு லட்சம் பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா you need money for it. Okay, so you need to get money from the people to help 1 lakh people. ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ்ல நிறைய பேர் வந்து பணம் வாங்குறது தப்புன்ற மாதிரி நிறைய பேருக்கு ஃபீலிங் இருக்கும். ஆக்சுவலா எனி ப்ராடக்ட் சர்வீஸ் they will be hesitant to sell at a higher price. Okay, put a higher price. ஏன்னா they itself feel that the product doesn't have a value on it. Okay, so you need to value yourself first. நீங்க வேல்யூ பண்ணி பண்ணீங்கன்னா மட்டும்தான் you will go for a higher price. Okay, so what you think is what you become. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகே, நாலாவது பாயிண்ட் வந்து ஆக்சுவலாக இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆக்சுவலாக ஈவன் if you want to become, if you are an employee, it's this rule is applicable. You become irreplaceable in niche. உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆள் பார்த்தாங்க அப்படின்னா there should not be a people. அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடைக்கக்கூடாது உங்களுக்கு. ஓகே, you need to become irreplaceable in niche. அவங்க கஸ்டமர்ஸ் வந்து உங்கள் ப்ராடக்ட்டுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் தேடாங்கன்னா they should not find the replacement for your product. அந்த மாதிரி you have to keep on improving the product day by day. கிடைக்கிற ஒவ்வொரு நாளும் உங்கள் ப்ராடக்ட் அந்த மாதிரி இம்ப்ரூவைஸ். இட் கேன் பி ஆஃப் எனிதிங். யூ கேன் improve in packaging, improve in customer service, improve the way you handle the customer. Okay, improve the specification, improve the features, improve the way you market, improve the marketing, ad copy improve பண்ணுங்க, ads improve பண்ணுங்க. Okay, everything. So become irreplaceable in niche. Okay, இது வந்து லைக் வந்து ஆக்சுவலாக வந்து மோஸ்ட் ஆஃப் த நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் வந்து லைக் வந்து பார்த்தீங்கன்னு they will never worry about the customers. They will never worry about, they have the intention of just making money. So what you sow is what you reap. Okay, if you see, don't ever think of deluding others. நம்ம வந்து சில சமயம் வந்து இன்டென்ஷனலாகவே சீட் பண்ணுவாங்க, சில பேர் தெரியாமல் சீட் பண்ணுவாங்க, தெரியாமல் அதை தப்பு பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, both are wrong. ஏன்னா நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ you will get back same thing. Okay, what you sow is what you reap. Okay, you will be deluded by yourself. Okay, அடுத்து வந்து லைக் no matter where you are, so நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்போ வந்து லைக் you don't have to be expert. first thing, உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாது. மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கணும், சேல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், எதுவுமே you can start a business, but over the period of time you work on yourself to learn it. நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப நான் 2004 ஸ்டார்ட் பண்ணேன் பிஸ்னஸை. ஸ்ட்ரெயிட்டாக காலேஜ் தான் வந்து ஆரம்பித்தேன். எனக்கு வந்து ப்ரைவேட் லிமிடெடுக்கும் ப்ரொபோர்ஷன்ஷிப் ஃபர்முக்குமே டிஃபரன்ஸ் தெரியாது. நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்ச காலகட்டத்தில் போயிட்டு கம்பெனியை வந்து ஃபார்மலாக ரிஜிஸ்டர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு
எனக்கு லைக் அப்போ வந்து சாஸ்திரி பவன், ஆக்சுவலாக சாஸ்திரி பவனில் எங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும்னு கேட்டேன். சாஸ்திரி பவனில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சாஸ்திரி பவனில் போய் நேம் ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்டேன். நேம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து சரி நேம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம், இது இப்போ டாக்குமெண்ட் போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு சைதாப்பட்டில் ஒரு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு டாக்குமெண்ட் போட்டோம். என்ன ஒன்றா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரிஜிஸ்டர் பண்ணது ப்ரைவேட் லிமிடெட் நேமை போய் ப்ரைவேட் லிமிடெட் ஃபார்மில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ப்ரொப்பர்டர்ஷிப் ஃபார்மை போய் பார்ட்னர்ஷிப் ஃபார்மை போய் சைதாப்பட்டில் ஒரு 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 சப் கலெக்டர் ஆஃபீஸ், அது என்ன ஆஃபீஸ்னு தெரியல, ஆக்சுவலி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ். ஓகே, அந்த ஆஃபீஸில் போய் டாக்குமெண்ட் போட்டோம். அந்த லெவலுக்கு தான் என் நாலேஜ் இருந்துச்சு. ஓகே, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ப்ரைவேட் லிமிடெட், வாட் இஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், பேலன்ஸ் ஷீட்னா என்னன்னு தெரியாது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் என்னன்னு தெரியாது, மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரியாது, சேல்ஸ் என்னன்னு தெரியாது, சரி ப்ராடக்டாக பில்ட் பண்ண தெரியுமா அதுவும் தெரியாது. ஓகே, நத்திங். பட் த கோல் இஸ் டு மேக் 50 lakh rupees in a year. அவ்வளோதான், சிம்பிள். ஐ வாண்ட் டு மேக் 50 lakh rupees in a year. சிம்பிள். எப்படி பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் எதுவுமே தெரியாது. அந்த இன்டென்ஷனில் தான் ஆரம்பிச்சது ஆக்சுவலாக. ஓகே, பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஐ லேர்ன் இட். இட்ஸ் நாட் ஒன்லி த மணி, இட்ஸ் ஆல் அபவுட் த ரிலேஷன்ஷிப். உங்களை நம்பி ஒரு கஸ்டமர் வராங்க, இட்ஸ் ஆல் அபவுட் த ட்ரஸ்ட். தே ஹேட் அ ட்ரஸ்ட் ஆன் யூ டு டெலிவர் தட் யூ வில் பி டெலிவரிங் எ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். அந்த ட்ரஸ்ட்டை அப்ஹோல்ட் பண்ணி ஹானர் பண்ணுறது தான் பிஸ்னஸே ஆக்சுவலாக. ஓகே, ஹோல்டிங் த ட்ரஸ்ட் ஆஃப் சர்விங் த கஸ்டமர், லைக் கிவிங் தம் வாட் தே வாண்ட். நீங்கள் அதை கொடுத்தீங்கனாலே லைக் யூ வில் கெட் வாட் யூ வாண்ட். ஓகே, ஸோ நீங்கள் என்ன நோ மேட்டர் வேர் யூ ஆர் ரைட் நவ், யூ கேன் ஸ்டார்ட் இட். ஆல் யூ நீட் இஸ் அ வில். Okay, will to start it. Stronger the will, easier the way. Easier you will find out a way. You will find out the partners. You will find out. You will network. You will find out the money. Everything. Okay. So you know your goal and just take baby steps. But take baby step. வச்சாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, சில பேர் ரொம்ப அக்ரெசிவாக போகிறது, மொதல் 3 நாள் ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. 4 நாள் 5 நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அக்ரெசிவ்னஸ் எங்கே போச்சுனே தெரியாது ஆக்சுவலாக. அவ்வளோதான், முடிச்சு. ஓகே, they'll come back to the normal. ஒரு 10 days கழிச்சு நார்மல் லைஃப்க்கு வந்துடுவாங்க. அந்த அக்ரெசிவ்ஸ் அப்படி இல்லாமல் பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சா கூட, சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சா கூட, த கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஹியர். ஓகே, எந்த அளவுக்கு நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக அது பண்ணுறீங்கன்ற பொறுத்து யூ வில் வின் திஸ் கேம். ஓகே, ஆல்வேஸ் பில்ட் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் பாசிவ் இன்கம். ஆக்சுவலாக இன்கம் கிடையாது, இட் ஷுட் பி அ பாசிவ் இன்கம். ஓகே, பாசிவ் இன்கம் ஆர் பாசிவ் பிஸ்னஸ் இன்கம். ஓகே, பிஸ்னஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ வித்தவுட் யூ. ஓகே, தட்ஸ் அ பாசிவ் பிஸ்னஸ் இன்கம். மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் பாசிவ் இன்கம் ஆர் பாசிவ் பிஸ்னஸ் இன்கம். You more to get more, like உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுக்கணும். if you want a good friend, you have to be good friend first. Okay, if you want love, you have to give love first. if you want money, you have to give money first. do charity first. Okay, இது வந்து மணி மேனேஜ்மெண்ட். ஆக்சுவலாக ஐ லேர்ன் ஃப்ரம் டி ஹார்வேக்கர், லைக் மில்லர் மைண்ட் செட்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து நான் கற்றுக்கிட்டது ஆக்சுவலாக. 6 மெத்தட். இது கண்டிப்பாக வந்து லைக் இன்னொரு இதில் பார்க்கணும், டீட்டெயிலாக பார்க்கணும்னா இட் வில் டேக் சம் டைம். ஓகே, த மோர் யூ நர்ச்சர் யூர் ட்ரைப், த மோர் த மணி யூ கெட். எண்ட் ஆஃப் த டேல வந்து கஸ்டமர் இஸ் த கீ. ஓகே, அவங்க சக்ஸஸ் இஸ் யுவர் சக்ஸஸ், தேர் சக்ஸஸ் இஸ் யுவர் சக்ஸஸ். ஸோ ஆல்வேஸ் திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு ஒரு சென்டர் நடத்துறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் சென்டர், ஒரு கோர்ஸ் சென்டர் நடத்துறீங்க. சிம்பிள் ஆக்சுவலாக. அவன் பெயினுக்காக உங்ககிட்ட வரான், யூ சால்வ் தட் பெயின். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு 6,000 ரூபி ப்ராடக்டாக நீங்கள் பார்த்தீங்க, 5,000 ரூபி ப்ராடக்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது சர்டிஃபிகேஷன் வாங்கிக்கப்பா அப்படின்றத பார்த்தீங்கன்னா, தட் இஸ் நாட் கோயிங் டு சால்வ் தேர் பெயின். அவன் என்ன பெயினுக்கு வரான்றதை ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் உங்களே கேட்காம திடீர்னு வந்து இப்போ உங்களுக்கு வைத்த வலி, பட் உங்களை கேட்காம திடீர்னு தலைவலிக்கு மாத்திரை கொடுத்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு கோவம் வருமோ அதே மாதிரி தான் கஸ்டமர் வாங்கிக்கலாம். ஓகே, அவன்கிட்ட கேட்கவே இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள், பட் யூ ஸ்டார்டட் செல்லிங் யுவர் ப்ராடக்ட் அண்ட் யூ ஸ்டார்டட் செல்லிங், கிவிங் சொல்யூஷன் ஃபார் தட். லைக் அந்த ஸ்டெப்பை வந்து 1 by 1 எடுத்து கொண்டு போக ஆரம்பிச்சிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ப்ராப்ளம் ஹி ஹேஸ் அண்ட் ஒய் ஹி கேம் ஃபார் த ஷாப் அண்ட் வாட் ஹீ இஸ் லுக்கிங் ஃபார். தென் யூ ட்ரை டு மேட்ச் அ ப்ராடக்ட் வித் திஸ் ப்ராப்ளம். அது மேட்ச் ஆகலையா, விற்காதீங்க, ப்ராடக்டை விற்காதீங்க. டோன்ட் செல் த ப்ராடக்ட். ஏன்னா யூ வில் எண்ட் ஆஃப் த டேல வந்து வாட் யூ சோ இஸ் வாட் யூ ரீப் சொன்ன மாதிரி தான். நீங்கள் அது வந்து ஏமாத்துற மாதிரி தான். இஃப் யூ நாட் ஏபிள் டு சால்வ் தேர் ப்ராப்ளம் த்ரூ யர் ப்ராடக்ட், இட்ஸ் நோ மேட்டர், லைக் தட் வில் டெஃபினெட்லி லைக் வில் நாட் ஹெல்ப். ஓகே, ஃபார் பிஸ்னஸ் யுவர் அந்த சேல்ஸுக்காக நீங்கள் அதை பண்ணிடாதீங்க ஆக்சுவலாக. ஓகே, யூ நெவர் க்ரோ. யுவர் வைப் அட்ராக்ட்ஸ் யுவர் ட்ரைப். ரொம்ப ரொம்ப முக்கியம், பிகாஸ் இட்ஸ் ஆல் அபவுட் the kind of vibe you have. Okay, systems work, people fail. Like systems work, people fail. Actually வந்து you have any business, you need to build a process. நான் பாஸ்ன்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, the people also will be the same thing for you. Okay, ஏன்னா how the leader எப்படியோ அதே மாதிரி தான் மற்றவங்களும். Okay, your employees also will be there. So you need to build a process, you need to build an automated systems.
Okay, so those systems and process will work 24/7. That will never fail, but humans will make error. So you need to build systems and process for your business. Okay, it can be machines. You can even have machines for your business which can work 24/7. So money loves speed of implementation. Okay, ஃபாஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு கேமே இருக்குது. டிலே பண்ணினா யூ வில் கெட் டிலே மணி. ஓகே, இது நான் நிறைய பேர் ஆக்சுவலாக பார்த்துருக்கேன். தே வில் ஆல்வேஸ் லுக் ஃபார், நான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஐ எம் நாட் லைக் திஸ். I'll go with what I have. Okay, version 1 is always better than version 9. ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்காக யூ டோன்ட் வெயிட். இது பர்ஃபெக்டாக பண்ணுவோன்றது கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு யூ இம்ப்ரூவைஸ் த ப்ராடக்ட் டே பை டே. அதுதான் முக்கியமே தவிர நான் பர்ஃபெக்ஷனாக பண்ணிட்டு போயிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் லைக் பர்ஃபெக்டாக போய் நான் மார்க்கெட்டில் நிற்பேன் அப்படின்றது கிடையாது. இம்ப்ரூவைஸ் த ப்ராடக்ட் டே பை டே. வெர்ஷன் 1 இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தன் வெர்ஷன் 9. ஓகே, ஆன் தி கோல் நீங்கள் மாற்றலாம். This how you buy is how you sell. Actually, I learned this from Grant Cardone. Actually, Grant Cardone ஒரு மார்க்கெட்டர் இருக்காரு. ஓகே, Grant Cardone நிறைய தெரியும். GC நிறைய தெரியும். Actually, GC is the best marketer in the world. Okay, how you buy is how you sell. நம்ம எப்படி வாங்குறோமோ அந்த மாதிரி தான் நம்ம ப்ரைஸ் பண்ணுவோம். நம்ம ப்ராடக்ட்டை ப்ரைஸ் பண்ணுவோம். 1 லட்ச ரூபா ப்ராடக்ட் நம்ம 1 லட்ச ரூபாய்க்கு விற்கிறோம், 5 லட்ச ரூபாய்க்கு விற்கிறோம்னா that's how we buy things. ஓகே, நீங்கள் சீப்பாக நீங்கள் எப்பயுமே ஃப்ரீயாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்ற கஸ்டமரும் சீப்பாக தான் இருப்பாங்க. they will always expect free from you. நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கிட்டு நீங்கள் விற்கலான்னு மட்டும் என்னி காசு எந்த ஒரு தருணத்தில் நீங்கள் நினச்சிடாங்க, நடக்கவே நடக்காது. இட் வில் நெவர் ஹேப்பன். யூ நீட் டு இன்வெஸ்ட் மணி ஃபார் டு செல். ஓகே, ஹவ் யூ பை இஸ் ஹவ் யூ செல். டோன்ட் பி சீப் ஆன் த வே டு கிரேட்னஸ். யூ வாண்ட் டு பிகம் அ மில்லியனர், யூ நீட் டு புட் யுவர் டைம், யூ நீட் டு புட் யுவர் மணி அண்ட் யூ ஷுட் பி. நீங்கள் மணியை ஸ்பெண்ட் பண்ணாத வரைக்கும் டோன்ட் திங்க் தட் யுவர் கஸ்டமர் வில் கிவ் யூ மணி ஃபார் யூ. இட் won't happen. Okay, how you spend is how you buy is how you sell. Okay, don't ever let the day go without learning and taking one step towards. இது வந்து பேபி ஸ்டெப்ஸ் ஒன்று தான். ஓகே, பேபி ஸ்டெப்ஸ் அது ஒன்று தான் ஆக்சுவலாக. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து லைக் வந்து ஓகே, இது ரொம்ப பிடிச்ச இது ஆக்சுவலாக. யூ ஆர் an entrepreneur. The basic thumb rule is this. You don't have rights to complain in this. எப்பெல்லாம் அடுத்தவங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு தகுதி கிடையாது ஃபர்ஸ்ட் இஃப் யூஆர் an entrepreneur. ஓகே, அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணினா யூ ஆர் நாட் an entrepreneur. ஓகே, ஸோ நெவர் கம்ப்ளைண்ட் அபவுட் எனிதிங் யூ காண்ட் ஆர் unwilling to change because you attract the employee, you attract the person, you attract. So you should not complain for anything. அதுக்கு அடுத்த ரூல் வந்து சிம்பிளிஃபை எவ்ரிதிங். ஓகே, there's a great power in simplicity. அதுக்கு அடுத்த ரூல் வந்து லைக் எல்லாமே சிம்பிளிஃபை. ஏன்னா the best product in this world comes without a user manual. நீங்கள் ஐஃபோனுக்கு யூசர் மேனுவல் பார்த்தீங்களா? கிடையவே கிடையாது. தெர் இஸ் நோ யூசர் மேனுவல் ஃபார் ஐஃபோன்ஸ். ஓகே, ஸோ த பெஸ்ட் ப்ராடக்ட் கம்ஸ் விதவுட் அ யூசர் மேனுவல். ஓகே, எப்பயுமே வந்து பிஸியாக இருக்காதிங்க. டோன்ட் பி பிஸி. லைக் இட் மீன்ஸ் யூ ஆர் மிஸ்மேனேஜிங் தி டைம். பி எஃபிஷியன்ட், எஃபெக்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஆல்வேஸ் லீட் பை எக்ஸாம்பிள். ஓகே, லீடர்ஷிப் ஸ்டார்ட்ஸ் வித்தின் யூ. நான் லீடர், நான் 10 மணிக்கு ஒரு நான் 10 மணி இட்ஸ் மை பிஸ்னஸ். நான் எப்போனாலும் வருவேன். அதனால் நீங்கள் வந்து எல்லோரும் ஆன் டைமில் வந்துருங்க. 9 o'clock வந்துருங்க, 9:30 வந்துருங்க. ப்ளஸ் இதெல்லாம் பண்ணாதீங்க, பட் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஆஃபீஸில் இருந்தீங்க அப்படின்னா லைக் பீப்புள் ஆல்சோ பி த சேம் திங். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு டெமான்ஸ்ட்ரேட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஓகே, நெவர் ஆஸ்க் ஃபார் ரெஸ்பெக்ட் எனி ஒன் டு டூ எனிதிங் யூ ஆர் நாட் willing to do by yourself. ஸோ இப்படி இருந்தீங்கன்னா லைக் there will not be any influence. Okay, if you want to influence people, if you want to influence audience, then you have to follow these things. Okay, you need self-discipline to achieve this vision. பிஸ்னஸ்னாலே செல்ஃப் டிசிப்ளின் தான். இது வந்து கோச்சஸ்க்கு ஆக்சுவலாக த வே யூ டீச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் வாட் யூ டீச் ஃப்ரம் விச் ஐ லேர்ன் ஃப்ரம் பிளார் சிங்கர் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ என்ன மாதிரி நம்ம டீச் பண்ணுறது ரொம்ப முக்கியம். என்ன டீச் பண்ணுறத விட என்ன மாதிரி டீச் பண்ணுறோம், வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஆர் கிரியேட்டிங் ஃபார் அவர் ஆடியன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அது முக்கியம். யூ ஆர் வாட் யூ ரிப்பீட். இதுவும் ரொம்ப ஃபேவரட் கோட் ஆக்சுவலாக. எப்பயுமே பணம் இல்லை, சேல்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் கெட் த சேம் திங், யூ அட்ராக்ட் த சேம் திங் again and again. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வாயை ஃபஸ்ட்டு நிறுத்துங்க ஆக்சுவலாக. ஓகே, உங்கள் வேர்ட்ஸை ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. யூ ஆர் வாட் யூ ரிப்பீட். எடுத்தோடனே போய் புலம்பிக்கிட்டே இருக்காதிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை போய்ட்டு டக்குன்னு போயிட்டு அது இப்போ சரியில்லை, இது சரியில்லை. அது எந்த லெவலுக்கு நீங்கள் புலம்புறீங்களோ இட் வில் கெட் ஆம்ப்ளிஃபைட். ஓகே, இட் வில் கெட் ஆம்ப்ளிஃபைட். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் லைக் ட்ரிங்கிங் எ பாய்சன் வித்தவுட் நோயிங் தட் இஸ் அ பாய்சன். பாய்சன்னு தெரியாமல் நீங்கள் பாய்சன் குடிச்சிக்கிற மாதிரி தான். Okay, if you drink poison you will die. Okay, so you are what you repeat all times. Okay, learn, do, implement and teach daily. It's very important. அதே மாதிரி ஆக்சுவலாக வந்து
daily you learn it, implement it, and teach it. This is for take control of little voice. This is also from Blair Singer actually. Little voice actually. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் எப்போ சொன்னாலுமே உள்ள ஒரு மனசு வந்து அது நடந்தால் என்ன ஆகும், வாட் இஸ் திஸ் ஹேப்பன்ஸ், வாட் இஃப்னு ஒரு மைண்ட் கேட்டுகிட்டே இருக்கும். ஒரு வேளை இப்படி ஆகிட்டான், ஒரு வேளை அப்படி ஆகிட்டான், ஒரு வேளை பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிட்டான், ஒரு வேளை யாருமே வாங்கலைனா, இப்படி ஒரு மைண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுதான் லிட்டில் வாய்ஸ். ஓகே, அந்த லிட்டில் வாய்ஸை யூ ஹாவ் டு மாஸ்டர். யூ ஷுட் நாட் கில் த லிட்டில் வாய்ஸ், யூ ஹாவ் டு மாஸ்டர் டு மேனேஜ் த லிட்டில் வாய்ஸ். லிட்டில் வாய்ஸ் மாஸ்டரி அப்படின்னு ஒரு புக் இருக்குது, பிளார் சிங்கர், அந்த லிட்டில் வாய்ஸ் மாஸ்டரி. யூ கேன் சர்ச் ஃபார் அமேசான் லிட்டில் வாய்ஸ் மாஸ்டரி. ஓகே, ஸோ அதை நீங்கள் படிச்சிங்கன்னா லைக் யூ ஷுட் நோ, யூ கேன் நோ ஹவு டு மேனேஜ் யூர் லிட்டில் வாய்ஸ். யூ ஷுட் மேனேஜ் யூர் லிட்டில் வாய்ஸ். அதர்வைஸ் த பிரெயின் வில் ஆல்வேஸ் புட் யூ ஆன் தி கம்ஃபர்ட் ஜோன். நீங்கள் டெசிஷன் எடுக்க மாட்டீங்க. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக டி ஹார்வேக்கர். இஃப் யூ வாண்ட் மோர் ஃபுட்ஸ், டேக் கேர் ஆஃப் யூர் ரூட்ஸ். த இன்னர் வேர்ல்ட் கிரியேட்ஸ் தி அவுட்டர் வேர்ல்ட். ஓகே, இன்னர் வேர்ல்டு அப்படின்றது என்ன, உங்களோட ஃபிசிக்கல், உங்களோட எமோஷனல், உங்களோட ஸ்பிரிச்சுவல், உங்களோட மென்டல், இந்த மூணுமே சேர்ந்ததான் உங்களோட அவுட்டர் வேர்ல்டு. த ரியாலிட்டி வாட் யூஆர் சீயிங் நவ், இந்த மணி எல்லாமே உங்களுக்கு சிம்பிள். ஆக்சுவலாக உங்களுக்கு இப்போதைக்கு போதுமான பணம் இல்லை அப்படின்னா இட் மீன்ஸ் யுவர் இன்னர் வேர்ல்ட் இஸ் புவர். உங்கள் ரூட் வந்து சரியில்லைன்னு அர்த்தம். யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ரூட்ஸ் இஃப் யூ வாண்ட் மோர் ஃபுட்ஸ். ஓகே, ரூட்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஓகே, ரெண்டு கைண்ட் ஆஃப் ரூட்ஸ் இருக்குது. ஒன்று நெகட்டிவ் ரூட் சொல்கிறேன், ஒன்று பாசிட்டிவ் ரூட் சொல்கிறேன். நெகட்டிவ் ரூட்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஜெல்லஸ், ஓகே, இது எல்லாமே நெகட்டிவ் ரூட்ஸ். ஓகே, பாசிட்டிவ் ரூட் வந்து ஜாய்ஃபுல், பேஷன், கம்பேஷன், லவ், இதெல்லாமே பாசிட்டிவ் ரூட்ஸ். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ஆங்கர் ஆன் சம் ஒன், ஓகே, இஃப் யூ ஆர் ஆங்கர் ஆன் சம் ஒன், like that's a negative root that creates a negative thought. Negative thought create a negative feelings create a negative actions. The negative actions create the negative results. Okay, so என்ன kind of fruit நீங்க வச்சிருக்கீங்களோ that will produce the results, that will produce the money which is outside. Very simple. உங்களுக்கு என்ன ரூட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா சிம்பிள். உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப் பாருங்க. if your financial life is well and good, you have a positive roots. If your financial life is not good, it means you have a negative roots which has to be curb out. நீங்கள் அதை ரிமூவ் பண்ணாமல் you cannot grow. Okay, your inner world, everything starts inside of you. Okay, the outside world starts inside of you. Simple. Okay, so the success mindset, the golden rules for game of success யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல் டைப் பண்ணுங்க. மேக்ஸிமம் இன்னொரு 5 minutes to 10 minutes நான் முடிச்சிடுறேன். ஓகே, we are going beyond the time, Nikki. 10 minutes na mudichalam. Okay, if you really found this session useful, the success mindset, golden rules for game of success useful anchana, just type useful in the chat box. Something I learned new abindra ninga type pannunga, useful in the chat box. Okay, if it is boring, you just type boring in the chat box. Okay, whatever comes to your mind, just type on the chat box. Okay, so next one, the people why reasons why people fail in business na overview kodutren, because you will have that awareness. அந்த டிசீஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கேன் கியூர் இட். அதுக்காக, ஓகே, அதுக்காக நான் சொல்கிறேன். இஃப் யூ ஹாவ் திஸ், இஃப் யூ நோ தட் யூ ஹாவ் தட் டிசீஸ், கேன் கியூர் இட். த ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஒய் பீப்புள் ஃபெயில் இன் பிஸ்னஸஸ், தே டோன்ட் ஹாவ் கிளாரிட்டி வாட் டு டூ, வேர் நாட் டு ஸ்டார்ட், வேர் டு ப்ராக்ரஸ். அதை எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற கிளாரிட்டி கிடையாது. இஃப் தே ஸ்டார்டட் த பிஸ்னஸ் வித் தட் கிளாரிட்டி, விதவுட் தட் கிளாரிட்டி, தே ஃபெயில். ஓகே, செகண்ட் வந்து they don't have clarity. Lot of information, எனக்கு அது தெரியும், இது தெரியும், அப்படி தெரியும் படிச்சு நிறைய படிச்சு வச்சிருப்பாங்க. That creates a lot of confusion. There is no focus, doing a lot of things one at a time. The business fails. Okay, business fail. நீங்க ஒரு கோடி பண்றதுக்கு ஒரு ப்ராடக்ட் போதும். நீங்க 10 ப்ராடக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. Just one product with one funnel, you can make 1 crore easy. அதை விட்டுட்டு நான் வந்து 10 கோர்ஸ் வச்சிருப்பேன், 15 கோர்ஸ் வச்சிருப்பேன். இந்த 15 கோர்ஸில் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், 15 ஃபனல் வைக்க போகிறேன், 15 லேண்டிங் பேஜ் பண்ண போகிறேன், 15 ஆட் போட போகிறேன், பிரிச்சு ஆட் பண்ண போகிறேன். யூ ஃபெயில் பிகாஸ் யூ லூஸ் ஃபோக்கஸ். ஓகே, ஸோ யூ ஹாவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் வித் தட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யூ ஃபெயில். திங்கிங் தட் யூ டோன்ட் ஹவ் மணி ஆர் ரீசோர்ஸஸ், என்கிட்ட டீம் கிடையாது, என்கிட்ட மணி கிடையாது, என்கிட்ட ப்ராப்பரான டீம் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறது, த பிஸ்னஸ் வில் ஃபெயில். ஓகே, looking for shortcuts, always look for shortcuts. Quick success வேணும், எனக்கு 1 மாசத்துல பணம் வேணும், 1 மாசத்துல சக்ஸஸ் பண்ணணும், நடக்கவே நடக்காது. ஓகே, ஏன்னா ஒரு விதையை நீங்கள் வந்து லைக் இஃப் யூ கோ அண்ட் சீட், ஒரு விதையை நீங்கள் நட்டீங்க அப்படின்னா நீங்கள் நட்டிருக்க விதையை பொறுத்து தட்ஸ் அ ஜெஸ்டேஷன் பீரியட் ஃபார் இட். அது ஃப்ரூட்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஜெஸ்டேஷன் பீரியட். நீங்கள் ஆக்சுவலாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்கள்
பனை மரத்தை நட்டுறீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு தான் சாகணும். ஆக்சுவலாக தென்னை மரத்தை நட்டால் நீங்கள் சாப்பிட்டுட்டு சாகலாம். ஓகே, வாட் கைண்ட் ஆஃப் சீட் யூஆர் சோயிங் மேட்டர்ஸ். ஃபஸ்ட்டு தேர்ஸ் ஜெஸ்டேஷன் பீரியட் டு க்ரோ. அது 3 வருஷத்தில் வளருமா, 4 வருஷம் வளருமா, இல்லை 10 வருஷம் வளருமா, இல்லை 50 வருஷம் வளருமா. யூ ஹாவ் டு வெயிட் டில் இட் க்ரோஸ். Okay, so 2 things you need to focus. What kind of seed you are choosing. You have to wait till it grows to reap that fruit. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஷார்ட்கட்ஸில் பண்ண பார்ப்போம். ஷார்ட்கட்ஸில் வந்துடும். ஷார்ட்கட்ஸில் குயிக் மணினா இட் ஒன்ட் கம். அதுக்கேற்ற மாதிரி செடி அப்படி நீங்கள் நட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 மாதத்துல யூ கேன் ரீப் இட் ஆன் 3 months. பட் வாட் எவர் இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் ஆன் தி நைட். அதாவது ஓவர் நைட்டில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காது. ஆக்சுவலாக இப்போ ஓவர் நைட்டில் சக்ஸஸ் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அவங்க see what you see is the top of the iceberg. ஓகே, அந்த பாட்டமில் வந்து அவங்க எவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் இருக்கும், எவ்வளோ வருஷம். லைக் அந்த ராபின் சர்மா ஆக்சுவலாக ஒரு புக் எழுதியிருப்பார். ஆக்சுவலாக இட் டேக்ஸ் மீ 10,000 years to make a overnight success. ஓகே, 10,000 years நான் வெயிட் பண்ணேன் லைக் டு மேக் அ overnight success அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்க்காம நீங்கள் வந்து அந்த ஒரு நாள் இதை மட்டும் பார்த்துட்டீங்கன்னா இட் ஒன்ட் ஹேப்பன். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் யூ டோன்ட் லுக் ஃபார் த ஷார்ட்கட்ஸ். யுவர் பிஸ்னஸ் ஃபெயில்ஸ். லுக்கிங் ஃபார் ஷார்ட்கட்ஸ், லுக்கிங் டு மேக் குயிக் மணி. ஓகே, நான் ஆன்லைன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு வந்து 6 months வந்து ஐ எம் கோயிங் டு மேக் 1 crore ஆர் 1 year 1 crore. யூ நீட் த ஃபவுண்டேஷன். சம் பீப்புளுக்கு அது நடந்திருக்கும், 6 months நடத்திருப்பாங்க. பட் இஃப் யூ கோ அண்ட் செக், டூ அ பேக்ரவுண்ட் செக், there are a lot of things which they might have already. They have. If you're starting from scratch, you need to pay the time, you need to pay the price for it. அது மணியாக இருக்கலாம், இல்லை டைமாக இருக்கலாம், யுவர் எனர்ஜியாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், யூ ஹாவ் டு பே த ப்ரைஸ். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப வந்து தி டோன்ட் ஹாவ் அ மிஷன். நிறைய பேருக்கு மிஷனால என்னென்ன தெரிஞ்சிருக்காது. ஆக்சுவலாக அவங்க மிஷனால என்னென்னு தெரிஞ்சிருக்காது. தி ஸ்டார்ட் ஆஃப் த இன்டென்ஷன் ஆஃப் மேக்கிங் மணி. இப்போ நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சப்போ வந்து உனக்கு மிஷன் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆக்சுவலாக ஐ டோன்ட் ஹாவ் விஷன். என்னோட ஃப்ரெண்டு ஆக்சுவலாக ஒருத்தர் பிம்ல படிச்சுட்டு இருந்தார். ஆக்சுவலாக ராஜ்சேகர்னு சொல்லிட்டு. அவர் ஆக்சுவலாக என்னை வந்து ஒரு நாள் கோச் பண்ணார். ஆக்சுவலாக நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பிளான் பண்ணி கொடுத்தது அவர் தான். இட் வாஸ் டன் இன் அ பஸ். ஓகே, ஒரு சேலத்தில் வந்து லைக் வென் வி ட்ராவல் ஃப்ரம் சேலம்லேருந்து ஒரு ஊருக்கு ஆக்சுவலாக பெருந்துறைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இட் மேபி பெருந்துறை. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஒரு ட்ராவலில் பஸ்ஸில் போனப்போ தான் அந்த பிஸ்னஸ் பிளானே எனக்கு நடத்தினார். ஆக்சுவலாக ஹி டீச் மீ இந்த பிஸ்னஸ் பிளான். எனக்கு அது மண்டிலே ஏறல. ஓகே, P&L business balance sheet வேணும். If you want to start this company, you have 35,000 rupees per month for expense every month. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த பணமே கிடையாது. ஆக்சுவலாக we don't have money 35,000 rupees to run the company per month. ஓகே, ஸோ மிஷனாக கிடையாது. எனக்கு எங்களோட விஷன் ஸ்டேட்மெண்ட் அவர் தான் ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாரு. ஓகே, டு கெயின் குளோபல் லீடர்ஷிப், டு கெயின் த்ரூ டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் சொல்லிட்டு, to gain global leadership through innovation சொல்லிட்டு ஒரு விஷன் பிசினஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாரு. we don't have an idea. okay, but later we understand what is vision, what is mission. நம்ம டீம்ல இருந்து எல்லாத்தையும் ஒரு கோல் நோக்கி நீங்க போக வைக்கணும் அப்படின்னா you need this statement. most of the times வந்து ஆர்கனைசேஷன்ல வந்து அவங்க விஷன் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. because everyone want to see that statement, at least see the statement. ஏன்னா sometimes அவங்க கம்யூனிகேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. okay, most of the companies during the orientation session they will communicate their vision and mission statements. Okay, so you should have your mission. Okay, vision and mission statements. Vision அப்படின்றது வந்து what you want to achieve in long term. Missionன்றது வந்து how you are going to do it. Simple. Okay, vision what you want to achieve in long term. Mission is how you are going to do it. Fear of failure. உங்க ப்ரீவியஸ் பிஸ்னஸ் ஃபெயிலியர் இருக்கு. ஸோ அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும் உங்க மைண்ட்ல. Fear itself will create a failure. Okay, fear of failure இருந்துச்சு அப்படின்னா your business fails. Simple. There is no way. You have to withstand pain. See, pain இருக்கு அப்படின்னா when you run a business there is a pain. It means pain is a symbol of growth. Okay, if you have pain it means you are growing. ஜிம்முக்கு போறீங்க, உடம்பு வலிக்குது அப்படின்னா it means you are growing. business ஸ்டார்ட் பண்றோம், பெயின் இருக்கு அப்படின்னா இட் மீன்ஸ் யூ ஆர் க்ரோயிங். ஆக்சுவலி பெயின் இஸ் அ சிம்பிள் ஆஃப் க்ரோத். அதை வந்து நீங்கள் அதை பெயின் இருக்குன்னு சொல்லி நீங்கள் நிறையவே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. தே ஸ்டாப் இட் டூயிங் இட். they will give a comeback. Okay, but it's a symbol of growth. Pain is a symbol of growth. Okay, all you have to do is overcome. Like அதை எப்படி வந்து நியூட்ரலைஸ் பண்ணி நீங்கள் எப்படி வந்து யூ ஹாவ் டு அப்படி தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர
யூ ஷுட் நெவர் கிவ் பேக். லைக் அதை விட்டுறக்கூடாது ஆக்சுவலாக. யூ ஷுட் நாட் கிவ் அப் ஈஸிலி. ஓகே, நோ ட்ரஸ்ட் வித் த பார்ட்னர், எஸ்பெஷலி இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரஸ்ட் இஸ் அ ஃபண்டமெண்டல் திங் இன் பிஸ்னஸ். யூ பில்ட் அன் எம்பையர் வித்தவுட் திஸ் ட்ரஸ்ட், இட் வில் broke ஒன் டே, இட் வில் ஃபால் டவுன் ஒன் டே. அது எப்போன்னு சொல்ல முடியாது. 1 year கழிச்சு சொல்லலாம், இல்லை 10 வருஷம் கழிச்சு சொல்லலாம், 15 வருஷம் கழிச்சு, பட் டெஃபினெட்லி இட் வில் ஃபால் டவுன் ஒன் டே if you don't have this foundation. No trust with the partner. Even in relationship, if you don't have enough trust with the partner, the marriage fails. Okay, so ரொம்ப முக்கியம். ஓகே, just looking what others don't start with, mostly வந்து employees don't actually. Okay, company நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு சொல்லி they will see and they will go and start a business. Even like Pantech and like there are a lot of people who go from Pantech and they have started a business. Most of the companies 20 கம்பெனி 30 கம்பெனிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 3 கம்பெனி தான் இன்னைக்கு சர்வைவலில் இருக்குது, மீது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் தேர் இன்டென்ஷன் இஸ் ஜெலஸ். ஓகே, இவங்க இவ்வளோ பணம் பார்க்குறாங்க, லைக் நம்ம போய் பணம் பார்க்கலாம், நம்மளை வச்சு தானே பணம் பார்க்குறாங்க. தே பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குது அப்படின்றது தே டோன்ட் ஹாவ் அன் ஐடியா. யூ கேன் ஈஸிலி காப்பி த ப்ராடக்ட். ஈஸியாக ப்ராடக்டை காப்பி டிட்டோ போட்டுருவோம், நாங்களே நிறைய ப்ராடக்ட் டிட்டோ போட்டிருக்கோம். பட் யூ கேனாட் காப்பி த ட்ரீம்ஸ் ஆஃப் அன் ஆண்டர்பனர். ஒரு ஆண்டர்பனரோட ட்ரீம்ஸை காப்பி பண்ண முடியாது. ஓகே, யூ கேனாட் காப்பி த எனர்ஜி, எஸ்பெஷலி எனர்ஜி. ஓகே, இன்னொரு ஆண்டர்பனரோட எனர்ஜி யூ கேனாட் காப்பி. ஓகே, யூ கேன் மாடல் இட். ஸோ த ட்ரீம்ஸ் கேனாட் பி காப்பிட். தேர் நெட்வொர்க்கிங் ஓகே கேனாட் பி காப்பிட். தேர் எனர்ஜி கேனாட் பி காப்பிட். ஸோ அதுதான் அசட்டே உங்களுக்கு. ஸோ யூ ஷுட் பி கீப் ஆன் ஒர்க்கிங் ஆன் யுவர் அசட்ஸ். லைக் உங்களோட எனர்ஜியில், உங்களோட நெட்வொர்க்ஸில், உங்களோட லைக் ரிலேஷன்ஷிப், உங்களோட ரிலேஷன்ஷிப், த வே யூ பில்ட் ட்ரஸ்ட், த வே யூ பில்ட் த ப்ராடக்ட், உங்களோட க்ரியேட்டிவிட்டி, தே கேனாட் காப்பி அதர்ஸ். ஓகே, ப்ராடக்ட் கேன் பி ஈஸிலி காப்பி. ஸ்பெக் அந்த ஸ்பெக்கை கொண்டு வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. இட்ஸ் ஈஸி டு மேக் அ கோர்ஸ் ஆர் மேக் அ ப்ராடக்ட். ஓகே, மிஸ்ஸிங் காம்ப்ளைன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஆண்டர்பிரனர்ஸ் மைண்ட் செட் வந்து ஜிஎஸ்டி போகவே கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. ஓகே, ஜிஎஸ்டி போகவே கூடாது ஆக்சுவலாக. அதுவே பிரச்சனை தான். ஓகே, இட் வில் நெவர் அலோ யூ டு க்ரோ. நெவர். உங்களுக்கு 20 lakhs லிமிட், 20 lakhs லிமிட்லேயே உங்களுக்கு இருக்க சொல்லுவோம் ஆக்சுவலாக. அப்படின்னா ஸ்டார்ட் அவுட் சீட்டிங். ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொன்ன தான், ஹவ் யூ டூ எவ்ரி திங் இஸ் ஹவ் யூ டூ எனி திங். நீங்கள் ஜிஎஸ்டியை ஏமாற்றணும்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒன் டே இட் வில் ரெஃப்ளெக்ட் ஆன் அதர்ஸ். இன்னைக்கு ஜிஎஸ்டியை ஏமாற்றுவீங்க, நாளைக்கு உங்கள் டீமை ஏமாற்றுவீங்க, நாளைக்கு அப்புறம் உங்கள் கஸ்டமரை ஏமாற்றுவீங்க, அப்புறம் உங்கள் நாளைக்கு உங்கள் வீட்டில் ஏமாற்றுவீங்க. இப்படி லெவல் மாறிக்கிட்டே வரும். டெஃபினட்டாக இட் வில் கம். And so the best thing is to do everything right. Do everything right. Missing compliance. You have to overcome it. Otherwise the business fails. Okay, missing compliance. No clarity. அது ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, no proper finance management. Money management. One of the biggest lesson for me. நான் லேர்ன் பண்ணது எல்லாமே money. You should learn. See, actually it's a skill. அதாவது என்னன்னா, இது வந்து தீஸ் திங்ஸ் ஆர் நாட் டாட் இன் இன்ஜினியரிங் காலேஜ். இல்லை ஒரு காலேஜில் வந்து அவங்க மணியை எப்படி மல்டிப்ளை பண்ணணும், மணியை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற ஸ்கில்லை சொல்லித்தரவே இல்லை. இட்ஸ் அ லேர்ன், இட் ஷுட், பட் இட்ஸ் அ மேண்டேட்டரி ஸ்கில் ஃபார் எவ்ரி ஒன். ஸ்கூல்ஸில் கூட அந்த இது கிடையாது ஆக்சுவலாக. தே கேன் ஈவன் ஆட் இட் டு த கரிக்குலம். ஓகே, ஆனால் இது வரைக்கும் பண்ணல ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ப்ராப்பர் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், ஃபார் போத் மென் அண்ட் உமன். ஓகே, யூ ஷுட் லேர்ன் இட் ஆக்சுவலி. யூ ஷுட் லேர்ன் த ஸ்கில் ஹவு டு மேனேஜ் மணி, how to multiply the money and how to save money daily. Okay, which is a very mandatory skill. அதுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் வேணாலும் செலவு பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். You can take if you want to take a course for 10,000 rupees, you take a course for 10,000 rupees. அதில் போய் நீங்கள் சீப்பாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நான் வந்து ஆன்லைனில் நான் பார்த்து படிச்சுக்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து ஒருத்தர் வந்து ஒரு கான்டென்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து he's making his experience and he's spending some time and he's creating the content and then delivering the content to you. You have to pay the price and you have to take this content. Okay, அதை விட்டுட்டு வந்து லைக் வந்து நீங்கள் போயிட்டு லைக் வந்து லைக் டவுன்லோட்ஸ் வாங்குறது, சீப்பாக வாங்குறது, லைக் 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு அந்த கோர்ஸ் கிடைக்குன்னு சொல்லி வாங்குறது, it's a kind of stealing. Okay, you need to pay the price for everyone if you want to see the results. உங்களுக்கு ரிசல்ட் வேணும். End of the day, if you want to make money, you have to give the price for it. Okay, இன்னொன்று வந்து அந்த ஒன் டே ஒர்க் ஷாப்பில் வந்து ஹீஸ் டெலிவரிங் தட் கான்டென்ட் ஃபார் தட் 1000 rupees or 2000 rupees. இஃப் யூ ரியலி ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல், பே பண்ணி நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்க. இட்ஸ் ஒர்த் மணி. இட்ஸ் 500 ரூபாய்க்கு விற்கிறார் அப்படின்னா அவர் எவ்வளோ நாளைக்கு அதுக்கு பின்னாடி எஃபர்ட் போட்டிருக்கான்னு தெரியும். நிறைய பேர் 500 ரூபா 400 ரூபாய்க்குலாம் கோர்ஸ் வைக்கிறாங்க. ஐ கேன் லிஸ்ட் லாட் ஆஃப் கோர்சஸ் லைக்
லாட் ஆஃப் மார்க்கெட்டிங் கோர்ஸே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தவங்களும் லைக் there's an expert on some எக்ஸ்பர்ட் இருக்காங்க. எக்ஸ்பர்டைஸ் அவங்க எக்ஸ்பர்டைஸ் ஒரு ₹5 ₹1000 தான் சேல் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக யூ ஜஸ்ட் கோ அண்ட் லேர்ன் ஃப்ரம் தம் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ தட் யூ ரெடியூஸ் தட் டைம். ஓகே, உங்கள் காஸ்ட்லி லேர்னிங்க்கு நீங்களாக ஃபிகர் அவுட் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணுறதா கேன் ஸ்டில் ரெடியூஸ் இட். ஸோ you have to learn this skill, money management, as well as you have to pay for the price. Okay, delaying decisions. சில டெசிஷன் டிலே பண்ணுறதே பிரச்சனை தான். ஓகே, ஸோ யுவர் பிஸ்னஸ் வில் ஃபைல். ஓகே, ஸோ these are things which I want to share for you, okay, today. So thank you so much for your time. So நீங்கள் ரொம்ப டைம் நம்ம எடுத்துகிறோம், like more than 2 hours we have spent. So you will get the certificate by today. Worst case you'll get it by tomorrow. Okay, today tomorrow, but definitely like I'll tell you like where you have to access the certificate. Okay, just give me a moment. நீங்க pantexsolutions.net அப்படின்ற சைட்டுக்கு போகணும். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு இமெயிலும் நான் பண்ணிடுறேன், வாட்ஸ்அப் இதில் நம்ம இந்த குரூப்லேயும் நான் போட்டுறேன். ஓகே, டெலிகிராம் குரூப்லேயும் போட்டுறேன், pantexsolutions.net சைட்டில். ஓகே, ஸோ இந்த சைட்டில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஹாவ் அன் ஆப்ஷன் கால்டு வெரிஃபை சர்டிஃபிகேட். ஓகே, இந்த வெரிஃபை சர்டிஃபிகேட் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஓகே, உங்களோட இமெயிலை நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்கனாலே யூ வில் கெட் த சர்டிஃபிகேட். ஓகே, ஸோ தெர் வில் பி இமெயில் ஹியர். ஓகே, பார்க்குறேன் இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, okay, no certificate. So இந்த மாதிரி certificate இருக்கும் உங்களுக்கு, so you can click it and you can open it. Okay, so you சும்மா test certificate போட்டுருக்கோம். ஆக்சுவலாக like you will get the certificate here. Okay, pantexsolutions.net/certification. So if you have attended 15 days, you will get the certificate. People who attended for 15 days will have the certificate. Okay, so நீங்கள் வந்து லைக் நீங்கள் அந்த இந்த ஃபார்மில் தான். Okay, so I'll take your Q&A now. So Q&A எடுத்துட்டு we'll close the session. Thank you so much for the session. Okay, for coming on the session. இடையில நம்ம பிரேக் பண்ணிட்டோம், சேலஞ்சை நம்ம பிரேக் பண்ணிட்டோம். So we thought of initially going on daily basis. So really sorry for breaking the habit. But definitely like on the morning 6 to 7, we should have created a habit for you. At least for the first 16 days, we are on the run. Okay, so even Saturday, Sunday school, class vechirundom. Let me share this for you. Okay, let me share this. Okay, let me share this for you. Okay, the link is there on the chat box, the Q&A form. Okay, so you please comment this on this video below. If it's useful, just comment this on the video below. Okay, useful on the chat box. Okay, how this session helps, 3rd day series helps. So see in the videos irukku actually. I have no plans to take out these videos as of now. Okay, so if you want, you can go through the video. Sorry, I'll take this Q&A. Just give me one moment. நான் ஃபார்ம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த ஃபனல் வீடியோஸ் நீங்கள் இந்த நான் Q&A இந்த ஃபார்மில் நீங்கள் என்னென்ன கேட்டிருக்கீங்களோ, ஐ வில் டெஃபினெட்லி மேக் அப் த வீடியோ. ஐ ப்ராமிஸ் யூ டெஃபினெட்லி மேக் த வீடியோ அண்ட் போட் இட். ஓகே, இந்த வாட்ஸ்அப் வீடியோ ஒன்று கேட்டிருந்தீங்க, லைக் ஹவு டு மேக் வாட்ஸ்அப் ஆட்ஸ்னு ஒரு வீடியோ கேட்டிருந்தீங்க, ஹவு டு மேக் ஃபனல்ஸ்னு ஒரு வீடியோ கேட்டிருந்தீங்க. நீங்கள் இதில் கேட்டிருந்த வீடியோஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக I'll go through this Q&A form again. நீங்கள் என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் நீங்கள் என்னென்ன ரெக்யர்மெண்ட் நீங்கள் ஓகே நீங்கள் என்னென்ன ரெக்யர்மெண்ட் நீங்கள் கேட்டிருக்கீங்களோ, ஓகே, ஸோ ஐ வில் டெஃபினெட்லி ஃபுல்ஃபில் வித்தின் திஸ் வீக். இந்த வீக்கில் நான் வீடியோ கிரியேட் பண்ணி போட்டுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். லைக் ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ், யூ புட் த கொஸ்டின் ஆன் த chat box. No attendance for today. Okay, no attendance for today. Like you will get the certificate by today or tomorrow. Worst case tomorrow, but probably it will today.
ஸோ நீங்கள் எங்கே போய் செக் பண்ணணும், லைக் pantechsolutions.net போயிட்டு, ஓகே யூ கோ ஃபார் pantechsolutions.net. ஏன்னா எங்கள் சர்டிஃபிகேட் சர்வர் வந்து நாங்கள் அந்த பழைய கம்பெனியில் தான் வச்சுருக்கோம், pantechsolutions.netல தான் வச்சுருக்கோம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில். ஸோ யூ கேன் டவுன்லோட் த சர்டிஃபிகேட்ஸ் ஹியர். ஓகே சர்டிஃபிகேட்ஸ் ஹியர். இன்கேஸ் வேறு ஒரு இடத்துல இப்போ growthflow.ai நான் சர்டிஃபிகேட் கொடுத்தேன் அப்படின்னா, லைக் ஐ வில் அப்டேட் லைக் வேர் யூ கேன் கெட் இட். ஓகே ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் a Q&A form. லைக் இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி கொஸ்டின்ஸ், நீங்கள் கொஸ்டின்ஸ் டைப் பண்ணுங்க. ஓகே okay, so you type it on the comment box, not on the chat box. You please type it on the comment box. Okay, automation course, like Ravindran, like I'm planning to take a break. Okay, automation course, but actually marketing sales automation தான் போறோம். But definitely வந்து automation மட்டுமே வந்து you can go for 30 days பண்ணலாம். actually பண்ணலாம். I will think about it, but think about it. Okay, how to know upcoming course when Facebook course is available. Channel, you go for grow your business channel. I will update on the community. Okay, so நீங்க வந்து like YouTube like grow your business in the channels la vandu. Okay, so all status, like if you have an upcoming course, okay, you just go for the community tab. And the community tab la vandu we'll be updating the community tab. Let me show this for you. Okay, the community tab நீங்க click பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். Okay, so all the updations will be done here. Okay, so inga vandu like we'll update, please when the 2 weeks ago. Okay, so 10x sales. Okay, so inga kandipa update irukum. If it's a 90-minute session, free session, illa vandu like if it is a 2-hour shift free session, like 2 days workshop, 3-day workshop, like again 5-day challenge, it's not, I'll update here. But let's plan, like definitely vandu I'll think about the automation part. Automation la நம்ம வந்து பண்ணலாம். Okay, okay, so questions, any questions, you put a question on the form. If there is no questions, I'll take a permission for presentation. Okay, if you have a question, you put this question on the Q&A form. If you don't have any questions, just take P for permission on the chat box. Okay, on the chat box for closing the session. Okay, I need minimum like 20 பேர் இருக்கீங்க. I need minimum 5 P's for closing the session. Okay, just take P for permission for closing the session. If you have a question, you put the question on the Q&A form. The Q&A form is there on the chat box. Okay, okay, Prabha, thank you. Okay, Jeevanandam, thank you. Namathirchi, thank you. Okay, Green Focus, thank you. Okay, Rajaran, thank you. So thank you so much. See you in the next session. Until then, bye bye, take care. Okay, have a great weekend, have a great Sunday.